அடியேன் வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற அடியார் பெருமையை பற்றி பேசும் 2வது நாள் உரையை துவங்குகின்றேன். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று முருகனையும் சிவபெருமானையும் அடியார்களிடமிருந்து பிரிக்கவே முடியாது. அப்படி இரண்டுமே ஒன்று. அதனால்தான் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தான் நம்முடைய திருத்தொண்டர் தொகையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இன்று அடியார்களை பற்றிய பெருமை தான் இன்றைக்கி நம்ம முழுக்க பேச போகிறோம். நேற்றைய தினம் நம்ம எல்லாருமே ஔவை அப்படின்ற அந்த அற்புதமான பெண் அடியார்களிடமிருந்து இப்போ நம்ம வரப்போகிறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். சில அம்மாக்கள் அப்பாக்கள் பொறுமையாக தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற அளவு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை குறைஞ்சிருக்கு. அன்றைக்கி அத்தனை குழந்தை இருந்தும் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருந்தால், அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் குழந்தைகளிடம் அளவலாவி பேசுபவர்களாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வீட்டிலேயே ஒரு நூலகம் இருந்ததற்கு சமானம். இல்லையே, பாட்டி ஒன்றும் பெருசாக படித்தவங்க இல்லையே, பாட்டியின் அனுபவ அறிவு அப்படின்றது வரவே வராது. அப்போ ஒரு லைப்ரரிக்கு, ஒரு நூலகத்திற்கு ஒப்பானது தான் ஒரு பாட்டி தாத்தா அப்படின்ற ஒரு உறவு. இப்போ ஔவை பாட்டி, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அதாவது சிவபெருமானுக்கு 2 விதமான கருணையம். ஒன்று அறக்கருணை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. செவ்வாய்க்கிழமைன்றதுனால நம்ம திருக்கோயிலில் நிறைய பக்தர்கள் சிவபெருமானை, நம்முடைய சிவசுப்பிரமணியரை பார்க்க வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விண்ணப்பம், நான் பேசுறது எல்லா இடத்துலையும் கேட்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட எவ்வளவு நாள் சாமி நம்ம கதையை கேட்குறார். இந்த பெரும் உற்சவம் நிறைவடைந்து இந்த விடையாற்றி விழாவில் சுவாமி கதையை நம்ம கேட்க வேண்டாமா? 1 மணி நேரம் அவர் பேசுகிறத, அவரை பற்றி சொல்கிற விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற ஆவலோடு நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்றால் வருடம் முழுக்க நம்முடைய சிவசுப்பிரமணியர் நம்முடைய கதையை கேட்டு அருளை அள்ளி அள்ளி வழங்குவார். அதனால் நிறைய சுவாமியை பற்றி கேட்கணும். ஏன்னா இப்போ நமக்கான அலங்காரம் டெய்லியும் பண்ணிக்கிறோம், டெய்லியும் குளிக்கிறோம், நல்ல ஆடை அணியிறோம். காலையில் ஒரு ஆடை, இப்போ சம்மர் கோடை காலம்னு பொழுது சாயந்தரம் ஒரு ஆடை. இப்படி அழியும் உடலுக்கு இத்தனை அலங்காரம் பண்ணிக்கிறோன்னா அழியாத ஆன்மாவிற்கான அலங்காரம் என்பது அருளாளர்களுடைய சரித்திரம், இறைவனுடைய புராணம், முக்கியமான விஷயம். பாடுற மாதிரி இருக்கிற உருக்கம் நம்ம மனசு தூய்மைப்படுத்துகிற மாதிரி எதுவுமே கிடையாது. பாட்டுன்றது ஒரு நீரோடை மாதிரி, தண்ணி மாதிரி. எப்படி சப்பாத்தி மாவு என்னதான் அப்படியே பிசைவே முடியலனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற 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 என்னாகும், இழகிடும். அப்படி தான் நம்ம மனசு எந்த விஷயத்தையும் உடனே ஏற்றுக்காதான், கல் மாதிரி இருக்கான். நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியுமா என்னுடைய மனசு கல் மாதிரி இருக்கான்னு என்ன கேட்காதீங்க, அருணகிரியார் தான் சொன்னார். நெஞ்ச கனகல்லும் அப்படின்னு அருணகிரியார் சொல்லிட்டார். நம்முடைய நெஞ்சம் கல் மாதிரி இருக்கான். அந்த கல்லை உடைக்க அதை மண்ணாக கட்டியாக இருக்கான். அதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் உடைக்கிறது ஈஸி. அந்த ஈரப்பதம் தான் இறைவனை பற்றிய துதி பாடல்கள். இந்த பாமாலையை கேட்க கேட்க இதெல்லாம் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வீட்டில் நமக்கு ரொம்ப டென்ஷன், பெரிய பதவியில் இருக்கீங்க, ஒரே டென்ஷன், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு கல்யாண வேலை, நல்ல விஷயமே எடுத்துக்கலாம், ஒரே தலைவலிக்குது, டென்ஷன். நீங்கள் வேணால் அப்படி ஓரமாக உட்காந்து நம்முடைய சஷ்டி கவசத்தை கேட்டு பாருங்களேன், இல்லை ஸ்கந்தகுரு கவசத்தை கேளுங்களேன். மூஷிக வாகனனே முருகனுக்கு மூத்தோனே அப்படி ஆரம்பிப்பாங்க அந்த சூலமங்கலம் சகோதரிகள். அப்படி பாடும் பொழுதே அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளை அப்படியே தியானத்தில் இருக்கும். அப்போ எந்த ஒரு மருந்திற்கும் இல்லாத ஒரு சக்தி இறைவனுடைய துதி பாடல்களுக்கு உண்டு. நிறைய கேட்கணுமா சுவாமியை பற்றி, அப்போ தான் மனசு தூய்மையாகும்.
கோடை காலத்தில் 2 தடவை குளிக்கிறோம். அப்போ கோடை காலத்தில் ஒரு தடவையாவது சுவாமியை பற்றி கேட்க மாட்டோமா? கேட்கணும், நிறைய கேட்கணும். சிவபெருமானுக்கு 2 விதமான கருணை. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. அது என்ன அறக்கருணை? நீங்களோ நானோ போய் அப்பா அப்படின்னு கேட்டால் உடனே தூக்கி கொடுத்துருவாராம். பணக்கார அப்பா அவருக்கு. குழந்தை விளையாட்டுக்கு போய் ஃபோன் கேட்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்கள, ஒரு பிங்க் கலரில் ஒரு ஃபோன் விற்கும். இப்போ வீட்டில் யாருக்காவது பேத்தி பேரன் குழந்தைங்க இருந்தால் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு பிங்க் கலரில் ஒரு பொம்மை ஃபோட்டோ, அது ஏதோ பாடிண்டே இருக்கும். அந்த பொம்மை ஃபோனை தான் குழந்தை கேட்டிருக்கோம். ஆனால் சிவபெருமான் கிட்ட போய் நம்ம குழந்தையா ஃபோன் தான் கேட்டால் ஆப்பிள் ஃபோனே வாங்கி கொடுத்துரும். அவருக்கு குறைச்சலாக கொடுக்க தெரியாது, நிறைவாக கொடுக்க தான் தெரியும். அதனால தான் கையை தட்டி தட்டி ஞானசம்பந்தர் போய் பாடும் பொழுது கை வலிக்குமேனு தங்கத்தால தாளத்தை கொடுத்தார். அம்பாள் பார்த்தாலாம், தங்கத்தில் எப்படிப்பா ஓசை வரும்? உங்களுக்கு சம்பந்தர் மேலே பாசம், அதுக்குன்னு தங்கத்தில் தருவீங்களா? அதனால் தங்கத்திற்கு ஓசை கொடுத்தாள். அதனால் அம்பாள் பேர் ஓசை கொடுத்த நாயகி. சுவாமி பேர் தாளபுரீஸ்வரர், திருக்கோலக்கா. மடையில் வாழை பாய மாதரார் கூடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் தென்கோலோ. அப்படி குட்டி குழந்தையா பாடிண்டே வரும்போது சுவாமிக்கு நிறைய கொடுக்க தெரியும். அப்படி நமக்கெல்லாம் ஆசை ஆசையாக அன்போடு கிடைக்கும் அருளுக்கு அறக்கருணைன்னு பேர். இப்போ நம்ம வீட்டு குழந்தை மழையில் நிற்காதப்பா, உடம்புக்கு உனக்கு முடியாமல் போ, நிற்காதன்ற 2-3 தடவை சொல்லியும் கேட்கல. மழையில் தான் நிற்பேன்னு ஒரு டிசம்பர் மாதத்தில் பனி காலம், அப்போ மழை வேற பெய்யுது. அப்போ போய் அந்த குழந்தை நின்னா அடுத்த தடவை என்ன பண்ணுவோம்? ஓடி போய் கண்டித்து 2 அடி கூட வச்சுருவோம் இல்லையா? வச்சுட்டு என்ன சொல்லுவோம்? போய் நிற்காதன்றல, அதுக்கப்புறம் யாருக்கு உடம்பு முடியாமல் போகும்? நீ தானே கஷ்டப்படுவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு பேரும் அன்பு தானே. இப்போ இதுக்கு பேர் என்ன, கொடுமையா? கிடையாது. அம்மா இதற்கு பேரும் அம்மாவுக்கு அன்புன்னு தான் பேர். ஆனால் இதை வந்து கண்டித்து சொல்கிற அன்பு. அப்போ இது மாதிரி சுவாமியும் சிலரை கண்டித்து திருத்துவாராம். அதற்கு பெயர் மரக்கருணை. அப்படி 8 இடத்துல பண்ணியிருக்கார். 8 இடத்துல தண்டித்து கண்டித்து சுவாமி அருள் கொடுத்ததுக்கு பேரு தான் அஷ்டவீரட்டானம்னு பேர். அஷ்டவீர செயல்கள் சிவபெருமான் புரிந்த இடம். முதல் தலம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது என்ன தலம்? திருக்கடவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கால சம்ஹார மூர்த்தி. எதுக்கு இப்போ நம்ம திருக்கடவூருக்கு கூட்டின்னு வந்துட்டோம்? வந்தோம், வாங்க அபிராமியையும் அமிர்தகடேஸ்வரரையும் பார்க்கலாம். ஆயுள் விருத்தி தலம், ஆரோக்கியம் அருளும் தலம். அப்படியே போகலாம், அம்பாளை பார்க்கலாம், அபிராமியை பார்க்கலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு. அதுவும் பாருங்க, 16வது செல்வம் என்ன? பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. ஒரு அழகான இந்த மங்கள வாரம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இப்படி உட்கார்ந்து வெளியில இருக்கிற கேளிக்கையெல்லாம் இருக்கும், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இது பெரிய பொருள். முருக தத்துவத்தை பற்றி கேட்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கள, இதில் இருக்கிற 16 செல்வங்களையும் சிவசுப்பிரமணியர் உங்களுக்கு தரட்டும். வருஷா வருஷம் அந்த மாதிரி வாங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி ஏற்பாடு செய்கிறார்கள், வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே கோயிலில் எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி எல்லாம். அதெல்லாம் பண்ணாமல் ஏன் இந்த சொற்பொழிவுக்கு இன்னும் திருக்கோயில்களில் அங்கு இருக்கக்கூடிய குழுவில் இருக்கும் மக்கள் ஏன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்? இறைவனை பற்றிய செய்திகள் மட்டும்தான் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுது. ஏதோ ஒரு நாகரிகமான விஷயத்துக்கு கூட்டம் அப்படி இருக்கு. இப்போ அந்த பக்கம் வந்த மீட்டிங்க்கெலாம் கூட்டமாக இருக்கீங்க, அதிலிருந்து எனக்கு இங்கே ஒரு 10% வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே நிறைய. நம்ம சைதையில் மக்களுக்கு குறைவே கிடையாது, இன்னும் நிறைய பேர். எவ்வளவு பேர் இங்கே இருக்கும்? தெருக்கு ஒரு 20 பேர் வந்திருந்தா கூட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கணுமே.
அப்போ அந்த விஷயங்களை நம்ம கேட்கணும். கேட்க 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 ஆனந்தம். ஆனால் கேட்கறதுக்குமே இறைவனுடைய அருள் இருக்கணும். கிளம்புற வரை பிளான் போடலாம், அப்போ வீட்டுக்கு யாராவது வந்தால் அன்றைக்கி போக முடியாதுல்ல. சொல்லுவோம், என்னைக்கு வரணும்னு பார்த்தேன், வீட்டில் ஒருத்தங்க வந்துட்டாங்க. அப்போ உள்ளே வர்றதுக்குமே இறைவனுடைய அருள் இருந்தால்தான் வந்து இங்கே உட்கார முடியும். அதனால் திருக்கடவூரில் இருக்கும் அபிராமியையும் அமிர்த கடேஸ்வரரையும் அமுதம் இல்லையா 2 பேரும், அதை அப்படியே கொஞ்சம் குடிச்சு நல்ல ஆரோக்கியமாக ஆயுளோட மன நிறைவோட எல்லா வளங்களோட இதே மாதிரி அடுத்த வருஷம் வரணும் அப்படின்னு முருகன் கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முருகன் அடியாரை போய் பார்க்கலாம். திருக்கடவூர் வாசலுக்கு எல்லாரும் வந்துருங்க. சுவாமி அம்பாளை பார்த்துட்டிங்களா? வாங்க, ஒரு வேன் வச்சு கூட்டின்னு போகிறேன். அங்கேருந்து 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு எங்கள் திருக்கடவூர் அபிராமி கோயிலேருந்து 8லேருந்து 10 நிமிஷம் நேராக போகலாம். சன்னதி தெரு இருக்கா, நேராக போகிறோம். இப்படி வலது பக்கம் இடது பக்கம் திரும்புகிறோம். நேஷ்னல் ஹைவேஸ் அது. அப்படியே போனீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை வளைவுன்னு ஒன்று வரும். அதுக்கிட்ட நீங்கள் அந்த நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து ரைட் ஒரு வலது பக்கம் கட் பண்ணுங்க. கட் பண்ணி உள்ள இந்த அளவு ட்ராவலுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆயிருக்கும். நேராக சன்னதி தெரு இப்படி திரும்புறீங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வண்டி ஓட்டின்னு போகலாம். இப்படி உடனே வலது பக்கம் திரும்பிடுங்க. உள்ள ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா அமைதியான ஒரு திருக்கோயில் வரும். அதுதான் திருவிடைக்கழி. ரொம்ப அழகான திருக்கோயில், முருகப்பெருமானுக்கு என்றே இருக்கக்கூடிய திருக்கோயில். இந்த இடத்துல நம்ம கோயிலில் முருகன் பேர் என்ன? சிவ சுப்பிரமணியர். திருவிடைக்கழியில் எப்படி இருக்கும் தெரியுமா? சிவனையும் சுப்பிரமணியரையும் ஒன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். முருகன் 2 கரங்கள் கொண்டு நிற்கும் பொழுது முருகனுக்கு அப்படியே இந்த பக்கம் சிவபெருமான் ஒரே சமயத்தில் 2 பேரையும் பார்க்கலாம். நிறைய பேர் போகாமல் இருப்பீங்க, தெரியாமல் இருக்கும் திருவிடைக்கழி போக வேண்டியது. சரிப்பா, எதுக்கு எங்களை திருவிடைக்கழிக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? நம்ம தலைப்பு என்ன? முருக அடியார்கள். முருக அடியார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. உங்களுடைய ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்கு பாட்டி தாத்தா தங்கறதுக்கு நானின்னு ஒரு வீடு வச்சுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பீங்க. உங்களுடைய வயதான முதிர்ந்த பருவத்தை கழிப்பதற்கு கும்பகோணத்துக்கு வந்துடுங்க, கோயில் நகரத்தில் வீடுகள் மாதிரி உண்டு, அப்படி கூப்பிட்றாங்க இல்லையா? அது மாதிரி பட்டினத்து அடிகளிடம் கணக்கராக இருந்தவர், அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்க. இன்னைக்கு அடியார் பெருமக்கள் பக்கத்தில் உட்காரும் பொழுது அவங்க என்ன குலம்னே கேட்குற பழக்கம் கிடையாது. எப்படி இந்த 63 பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் சொல்லப்பட்ட தாழ்ந்த குலம்னு திருநாளை போவாரே சொன்னாங்க, திருநீலகண்ட குயவனாரே சொன்னார்கள். அதெல்லாம் சிவனடியார்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. அதே இடத்துல தான் சேரமான் பெருமான்ற அரசரும் உட்கார்ந்துட்டு இருப்பார். நின்ற சீர் நெடுமாறனும் அங்கே தான் இருப்பார். சுவாமிக்கே ரொம்ப பிடிச்ச சம்பந்தனும் அங்கே தான் இருப்பார். இத்தனை பேர் நிற்கும் பொழுது சுவாமிக்கே அம்மாவாக இருக்கிற காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த பேதமும் கிடையாது. உயர்வு தாழ்வு, இவங்க பணக்காரங்க, இவங்க செல்வந்தர், இவங்க ராஜா ஆண்டி, எல்லாரும் கொள்கையால் சிவ தொண்டர்கள்னு ஒரே இடத்துல நிற்பாங்க. அதுதான் பட்டினத்தடிகளிடம் அந்த பழக்கம் இருந்தது. ஏன்? அவர் பெரும் செல்வந்தர், வணிகர் குலத்தில் பிறந்தார். அப்பவே பார்த்தீங்கன்னா 9 கோடிகள் வச்சுட்டு இருந்தார். இப்போ 1 கோடி இருந்தாலே பெரிய விஷயம். அன்னிக்கு அந்நிய தேதியில 9 கோடிகள் வைத்து கொண்டிருந்த பெரும் செல்வந்தர். அவர்கிட்ட அன்றைய நாளில் தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்ட குலத்தில் பிறந்த சேந்தனார் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல பேதமே அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. இந்த சேந்தனாருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலையிலேருந்து லே அவுட் பண்ணுறாங்கன்னு உண்டு, எங்களோடது கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு லே அவுட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இவரே லே அவுட்டு ஆயிட்டார். ஏன்? திடீர்னு ஓனர் என்ன பண்ணார், பட்டினத்து சாமி எனக்கு எதுவுமே வேணான்னு போயிட்டு இருந்துட்டு. எப்படிங்க சொல்லும் பொழுதே சிலிருக்குது. ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு என்னதான் சுவாமியை பற்றி கேட்டாலும் நிலையாமையை பற்றி தெரிஞ்சாலும் இன்றைக்கி நைட்டு கரண்ட் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கா இல்லையா? இன்றைக்கி நைட்டு கரண்ட் இல்லையா, ஏரியாவில் மெயின்டெனன்ஸோ, ஐயோ ஏசி இல்லாமல் எப்படி தூங்க போகிறோம், ஃபேன் கூட இருக்காதே, என்ன பண்ணுவோம் அப்படின்றதே இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் அந்த ஒரு சுகபோகங்கள் தேவைதானப்படுது.
அவ்வளவு கோடிகளில் அவருடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வட இந்தியாவிலிருந்து வந்த பல சகோதரர்கள் இங்கே வேலை பண்ணுறதை பார்த்துருக்கீங்க. ஒரு உணவகம்னு போனால் யார் வட இந்தியாவிலேருந்து இருக்கிறவங்க தான் வேலை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்துக்குமே ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு தீயதும் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட உழைப்பை கற்றுக்கணும். அழுக்காமல் உழைக்கிறாங்க, நாளெல்லாம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்புன்னு இருக்கு இல்லையா, இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு 40-50 வருஷம் கழித்து அவங்க மாநிலங்களில் போய் பார்த்தா அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். அவங்களில் எவ்வளோ பேர் சென்னையில் உயர்ந்து இருக்காங்கன்னு பாரு. வேறு வழி இல்லை, உழைப்புக்கான இடத்தை நம்ம கொடுத்துட்டோம். அதுதான் உண்மை. இப்போ இந்த பட்டினத்தடிகள் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் செக்யூரிட்டியாக ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமாபுரியிலேருந்து வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. யார் செக்யூரிட்டி அன்றைக்கி அந்த காலத்தில்? நமக்கு இப்போ பீகார் சகோதரர்கள், நேபாள சகோதரர்கள் வரா மாதிரி பட்டினத்தடிகள் வீட்டு வாசலில் செக்யூரிட்டியாக அன்றைக்கி ரோம்லேருந்து வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி அந்தளவு ஒரு செழிப்போடு இருந்திருக்கின்றார்கள். ஒரே நாள் எனக்கு எதுவுமே வேணான்னு போயிட்டார். இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமாங்க? எதுவுமே வேண்டாம், இந்தாங்க பேங்க் அக்கௌண்ட், இந்தாங்க என்னோடய பாஸ், எதுவுமே இல்லைனா வேணால் நான் அப்படி கொடுப்பேன். பேங்க் பேலன்ஸே இல்லைனா இந்தாங்கன்னு வேணால் கொடுப்பேன், நெகட்டிவ் பேலன்ஸில் இருந்தால். ஆனால் 9 கோடியோட வேணாம். கூட வேலை செய்கிற சேந்தனார், சுவாமி நீங்கள் போனீங்கன்னா என் வேலை, இந்த பணம்லாம் நான் என்ன பண்ணுறது, கணக்கு எழுதி வச்சு என்ன பண்ண இல்லை, என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு கணக்கராக இருந்தால் அவருடைய நிலைமையே மாறி இருக்கும்ல. அவர் கேட்குறாரு, நான் இதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும் எனக்கு தெரியாது, இந்தாங்க இதெல்லாம் உங்கள் காசு, இந்தாங்க அக்கௌண்ட் புக்குன்றார், மக்களுக்கு கொடு போ அப்படின்னு போயிட்டார். இவர் பார்த்தார், அந்த எஜமானர் என்ன சொன்னார், மக்களுக்கு கொடுனார். கொண்டு வந்து காசை கொட்டுறாங்க. இது மாதிரி எப்போ நடந்தது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பாரத தேசத்தில் டிமானிட்டைசேஷன் ஒன்று ஆச்சு. அப்போ கணக்கில் காண்பிக்காத அந்த தேதிகள் முடிந்த பிறகு கட்டுக்கட்டாக குப்பை தொட்டிகளில் பணக்கட்டு வெளியில் வந்து, ஆனால் இது நியாயமாக சம்பாதிச்ச பணத்தை தன்னுடைய எஜமானர் சொன்னாருன்ற ஒரே காரணத்தால் சேந்தனார் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டதுனால வீதி முழுக்க பணத்தை கொட்டுறாங்க. அப்போ வீதி முழுக்க பணத்தை கொட்டினா ஏதோ சந்தேகத்துக்குரியதாக இருக்கேன்னு சில பேர் மன்னரிடம் சொல்ல சேந்தனாரை சிறை கைதியாக ஆக்கிறார். அப்போ சேந்தனார் சிறைக்கு போகிறாரு, ரொம்ப மாட்டின்றாரு. பட்டினத்தடிகளிடம் மானசீகமாக வேண்ட அவர் அருளால் வெளியே வருகின்றார். அதுக்கப்புறம் இந்த பணம் செல்வம்லாம் வேண்டான்னு கொஞ்ச நாள் வந்து விறகு வெட்டி சிதம்பரத்தில் குடியேறார். இந்த சரித்திரம் தெரியும், அதனால் நான் ரொம்ப ஆழமாக போல. நட்ராஜர் மேலே அளவு கடந்த பக்தி. ஒரு நாள் அவர் வீட்டில் எந்த செல்வமும் இல்லை, அன்னதானம் போடுற பழக்கம் உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் போடுறோமோங்க, இந்த பிறவியில் வைத்த வலி வராதாங்க. வைத்த வலின்னு வந்தால் எவ்வளவோ அருளாளர்கள், இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு அருளாளர்கள் கூட வயிற்று வலி வந்து முருகன் அருளால் குணமானவர் தான். நமக்கு வைத்த வலி வரக்கூடாது, வயிற்றில் பசி வரக்கூடாது அப்படின்னா அன்னதானம் போடணும். தினமும் போடுறது எப்படிமா முடியும்? நீ பாட்டுக்கு சொல்கிற, நீயே வேலைக்கு போயிட்டு இங்கே வர, உன்னால் முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ தினமும் அன்னதானம் போட முடியவில்லை என்றால், காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு தடவை சொன்னார், அது ரொம்ப அழகான திட்டம். தினமும் சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு அரிசியிலேருந்து ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து வச்சிடு, ஒரு பை வச்சு ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை அதில் போட்டுட்டே வா. ஒரு மாதத்துக்கு அது ஒரு 1 கிலோ கிட்ட 1.5 கிலோ கிட்ட ஆகிடுமா, ஒரு சாதம் பண்ணி கொடுத்துருங்க. இல்லையா கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருங்க. எந்த இடத்துல நியாயமாக அந்த அன்னதானம் வழங்கப்படுகின்றதோ நம்முடைய சார்பாக கொடுக்க வேண்டும். இன்று எனக்கு ஒரு பிடி சாதத்தை கொடுக்கின்றாயே இறைவா, கொடுக்கறது மட்டும் பெருசு இல்லை. இப்போ எனக்கு ஒரு 400 சுகர் இருக்குன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய பதவியில் நான் வேலையில் இருந்தாலும், வீடு முழுக்க ஒரு 25 கிலோ அரிசி இருந்தாலும், பானை நிறைய வடித்த சாதம் இருந்தாலும் டாக்டர் சொல்லியிருப்பார் சாதம் பக்கத்தில் போகாது. அது மாதிரியும் இருக்குல்ல. அப்போ இன்று எனக்கு ஒரு கவளம் உணவு கிடைக்கின்றது என்றால் இறையருள் இல்லாமல் கிடைக்காது. அப்போ என்னால் முடிந்த குட்டி கைப்பிடியாவது எடுத்து வச்சிருங்க. அது நான் எல்லா உயிர்களையும் நினைக்கும் அந்த ஒரு மேலான கருத்துக்கு விடை கிடைக்கும். அப்போ நான் சாப்பிடல, நான் மட்டும் சாப்பிடல, என் குடும்பம் மட்டும் செழிப்பால, அப்படி வைக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவா உனக்கு தெரியாததில்லை, ஆனால் பசி ஆறணும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டோன்னா அந்த கவரோ மூட்டையோ பையோ எவ்வளோ சேருதோ சேரட்டும். ஏன்னா நெகிழின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கவர் கூட வேண்டான்றாங்க. நம்ம துணிப்பையில் வந்த சமூகம் தானேங்க. இன்றைக்கி தானேங்க மஞ்சப்பையை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், மஞ்சப்பையால் எந்த சேதமும் கிடையாது, அவங்க கொண்டு வந்த கவரால் தான் பிரச்சனை.
ஆனால் மஞ்சப்பை எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஹாஸ்யமாக சொல்கிறது உண்டு. அதனால் மஞ்சப்பை. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, என்னுடைய அப்பா அம்மா பாட்டிலாம் சின்ன வயசில் எப்பாவது தான் போய் உணவகத்தில் இட்லி வாங்குவோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பேருனே தெரியாமல் வாங்கிடுறோம். அதுலேயும் இட்லி தான் வாங்குவாங்க. இட்லி வாங்கிட்டா கையோட தூக்கு எடுத்துன்னு போவாங்க சாம்பாருக்கு. ஆனால் இன்றைக்கி கவரில் சாம்பாரை கட்டிட்டோம். சுட சுட இருக்கிற சாம்பார் அந்த கவரோடு வரும் பொழுது அதனுடைய தாக்கம் நமக்கு இன்னைக்கு தெரியறது இல்லையே. அப்போ எவ்வளோ கால மாற்றங்கள் தேவை. அப்போ கோயில்களில் அந்த மந்தார இலை வச்சு கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள், அந்த இலையில கொடுக்கக்கூடிய தொன்னைகள், அப்போ கோயில் என்ற முறையே ஒரு வளமான வாழ்க்கைக்கு தானே கொடுத்துருக்கு. இப்போ இந்த சேந்தனார் அங்கே விறகு வெட்டி இருக்கின்றார். அவருக்கு ரொம்ப செல்வம் இழந்தாச்சு. அன்னதானம்லாம் போட்டு அப்போ தானே சுவாமி வருவார். நல்லா கொடுக்கும்பொழுது சாமி வர்றதே இல்லை. எப்போ எனக்கே இல்லைன்னு இருக்கோ அப்போ வந்து கேட்டு பார்க்குறார். அந்த பரீட்சையில் தான் நான்லாம் தோற்று போயிடும். ஆனால் அந்த பரீட்சையில் தான் அடியார்களெல்லாம் ஜெயிச்சு நாயன்மார்களாகிடும். அதுதான் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நானும் வைராக்கியம் வச்சுக்கிறேன். ஆனால் ஏதாவது எனக்கு முடியாத தருணத்தில் அதை விட்டுடுறேனே, அதையும் அவங்க விடுறதே இல்லை. சுவாமி வரார், கேட்குறார், வீட்டில் கொஞ்சம் வரகு அரிசி. ஏன்னா இன்றைக்கும் இந்த ஆருத்ராக்கு களி பண்ணுவாங்க. களிக்கு கூட்டு வைப்பாங்க. எனக்கு நான் நினைப்பேன், இந்த ஆருத்ரா களி தித்திப்பாக இருக்கு, கூட எல்லா காய்கறிகளும் போட்டு கொடுக்கக்கூடிய கூட்டு நல்லது தான். ஆனால் அந்த களி இனிப்புக்கும் அந்த கூட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நான் சின்ன வயசில் நினச்சதுண்டு. அதுக்கான விடையை கொடுத்தது சேந்தனார். அவர் வீட்டில் கொஞ்சம் வரகு அரிசி இருந்துதான், மழையில் ஈரமாக இருந்தது தான், அதனால் ஒரு இடத்துல காய வச்சுருந்தாராம். இந்த சுவாமி தான் வர்றார், மாறுவேடத்தில் வந்து பசிக்குதுன்னு வர. எவ்வளோ பேர் வீட்டில் போய் இந்த மாதிரி வேலை இல்லாத வேலையில் போய் ஒருத்தர் சாப்பாடு கேட்டார்னா அது சிவபெருமான். எங்கெல்லாம் அப்படி போயிருக்கார். காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு போயிட்டார், இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு போயாச்சு, இங்கே இந்த சேந்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. உணவு வேணும். வரகு அரிசியில் ஒரு களி படைச்சு அப்போ வீட்டில் இருந்த கொஞ்சம் கீரையை கறி கூட்டாக கொடுத்தாரு. அங்கேருந்து வந்தது தான் களிக்கு காய்கறி கூட்டு. இந்த காம்பினேஷன் கொடுத்தது யார்? நீங்கள் இட்லிக்கு சாம்பார் ஜோடிங்க, பொங்கலுக்கு கொத்து ஜோடி. ஆனால் யாருங்க இந்த களிக்கு ஒரு காய்கறி கூட்ட ஜோடி ஆக்கினாங்கன்னா கொடுத்தது சேந்தனார். நம்மை மாதிரி யாராவது போயிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ இதுக்கு இந்த காம்பினேஷனே சரியாக வராதேங்கன்னு சொல்லிடுவோம். அது நாம். ஆனால் சுவாமி என்ன சொன்னாரே, எதுக்கு என்ன வேணாலும் கொடுவோம், முகத்தை பார்த்துட்டே சாப்பிட்டா எனக்கு பசியே தெரியாது. என்ன அன்பா தரத்தா, களிக்கு கீரை கூட்டா அத்தா நான் சாப்பிட்றேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா சுவாமிக்கு கொடுக்குற பாவம் தான் முக்கியமாக. இப்போ நிஜமாவே கோயிலில் நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம், சுவாமி எடுத்து சாப்பிடலையா, ஆனால் அந்த பாவம் தான் முக்கியம். அதனால தான் ஒரு தடவை விதுரர் வீட்டுக்கு போகிற கிருஷ்ணர் அப்படியே பசிக்குது விதுரா, தான் வாழைப்பழம் கூடன்றான். விதுரர் கிருஷ்ணர் முகத்தை பார்த்துட்டே இருக்காராம். ஏன்னா அவ்வளவு நாள் விதுரரை வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த மகன்னு ஒதுக்கி வைப்பாங்க. விதுர நிதின்னு எழுதியிருக்கார், நீதி நூல் எழுதியிருக்கார். சில பேர் தான் நீதி நூல் எழுதியிருக்காங்க. மனு நீதி நூல் எழுதியிருக்கார், விதுரர் நீதி நூல் எழுதியிருக்கார், நம்ம குமரகுருபரர் நீதி நூல் எழுதியிருக்கார். அந்த குமரகுருபரர் வர வரைக்கும் சமணர்கள் மட்டும்தான் நீதி நூல் எழுதிட்டு இருந்தாங்க. திரிகடுகம், நான்மணிக்கடிகை, சுக்கு மிளகு திப்பிலி, இதெல்லாம் நம்ம தமிழில் படிச்சிருக்கோமே, ஞாபகம் இருக்குங்களா? அன்னிலிருந்து அந்த ஒரு செய்யுள் மனப்பாட பகுதியில் ஒரு திரிகடுகம்னு இருக்கும், நான்மணிக்கடிகைன்னு இருக்கும். இதெல்லாம் யார் கொடுத்த நூல்? சமணர்கள் கொடுத்த நூல். அப்போ தமிழர்கள் யாருமே நீதி நூல் கொடுக்க ஆள் இல்லையான ஒரு சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காலி வெற்றிடம் இருக்கும் பொழுது குமரகுருபரர் வந்து நீதி நூல் கொடுக்கிறார். முன்னாடி அவையெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் நடுவில் கொஞ்சம் வெற்றிடம் இருந்ததை சமணர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு குமரகுருபரர் வந்து நீதி நூல் நீதிகளை கொடுக்கின்றார். நம்ம திருக்குறள் நீதி நூல், மதம் இனம் மொழி எல்லாம் கடந்து நீதி நூல் மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடியது. நீதி நூலும் வேண்டும், பக்தியும் வேணும். அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் ஒரு திருக்குறளும் திருவாசகமும் இருந்தால் மனிதன் செம்மையாவான். அதுதான் உண்மை. இப்போ சுவாமிக்கு அவர் களி கொடுத்தார். அடுத்த நாள் அன்னைக்கு இரவு கண்டராதித்தர் ஆட்சி. அப்போ இந்த சேந்தனார், கண்டராதித்தர், கரூர் சித்தர், வீரமாளிகை தேவர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 9வது நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டில் வர 9வது திருமுறையில் வரக்கூடிய 9 அருளாளர்கள், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பாடிய நவமர்கள் இவர்கள். அப்போ கண்டராதித்தர் கனவுல போயிட்டு சுவாமி சொல்கிறார். அன்னைக்கு எப்போவுமே சுவாமி வணங்கும் பொழுது அவருக்கு சுவாமியினுடைய சலங்கை ஒலி கேட்குமா? கேட்கலை.
கேட்கலன்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய மனைவி தான் செம்பியன் மாதேவி. அந்தம்மா பல சிவப்பணிகளை செஞ்சவங்க, பழையாறையில் வாழ்ந்தாங்க. பொன்னியின் செல்வன் நாவலாகட்டும் திரைப்படமாகட்டும் நிறைய அடுத்த தலைமுறையினர் பார்த்துருப்பீங்க. செம்பியன் மாதேவி இருப்பாங்க, ராஜமாதாவாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க சுவாமி ஆடி இருப்பார், உங்கள் காதில் கேட்கல. எனக்கா சுவாமி ஆடுறது கேட்காது, இன்னைக்கு கேட்கலையே அந்த சதங்கை ஒலி. எப்படி ஆடுவார்? தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார், தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார். அப்படி ஆடக்கூடிய ஒலி கேட்கலன்னும் போது செம்பியன் மாதேவி சொல்லுவாங்க, சரி தூங்குங்க, நாளைக்கு கேட்கும், கவலைப்படாதீங்க, தூங்குங்க. அப்போ தூங்குறார். அப்போ கனவு வந்துருச்சு, மன்னிச்சுக்கோ கண்டராதித்தா, நான் உனக்கு சலங்க ஒலி கேட்க செய்யலை, உண்மைதான் நீ சொன்னது. ஏன் தெரியுமா, ரொம்ப பசிச்சுது, இந்த சேந்தனார் வீட்டுக்கு போனேன், எதில் பண்ணானே தெரியலப்பா, ஒரு களியும் கீரை கூட்டம் கொடுத்தான், நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்டேன், அதனால் வர முடியலன்னு போயிட்டார். அப்படியா? அடுத்த நாள் காலையில் தீட்சிதர்கள் சொல்கிறாங்க, சுவாமியின் திருக்கதவம் திறந்த உடனே நடராஜர் கிட்ட ஒரு பழைய களிங்கெல்லாம் சிந்திருக்கு. ஏனே தெரியல, தான் எலி வந்துடுச்சா, என்ன ஆச்சு? நல்லா தானே சுவாமியின் திருக்கதவையெல்லாம் அர்த்தஜாமம் முடிச்சுட்டு போகணும், எதனாலும் தெரியல, ஏதோ ஒரு சாப்பிட்ட எச்சில் உணவு மாதிரி இருக்கு, மிச்சம் மீதி சிந்தினா மாதிரி இருக்கு. ஏன்னா சுவாமி சாப்பிட்டாராம், கொஞ்சம் மீந்து தான். எனக்கு உமாதேவி கூட இந்த ரெசிபி கொடுத்ததில்லை, கொஞ்சம் கூட அப்படின்னு முதல்ல பேக் பண்ணின்னு வந்துட்டாராம் சுவாமி. வந்துட்டு அப்படியே சிந்தி சிந்தி சாப்பிட்ருக்கார், குழந்தை மாதிரி சாப்பிட்ருக்கார். அடுத்த நாள் வருகின்றார் சேந்தனார். இப்போ சேந்தனார் புகழ் ஓங்குகின்றது. அன்னைக்கு ஆருத்ரா திருத்தேர் தரிசனம் தில்லையில் வருகிறது. மழை பெய்கின்றது. ஒரு சேற்று அப்படியே மண்ணும் சேரும் கலந்த இடத்துல சக்கரம் மாட்டிக்குது. கண்டராதித்தர் மன்னராக இருக்கின்றார். தில்லைவாழ் தீக்ஷிதர்கள் இருக்கிறார்கள். தேர் நகரல். அப்ப அசரீரி வருது, சேந்தனா எனக்கு பல்லாண்டு பாடு, நான் நகர்றேன். நம்ம தமிழ் மொழி எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா? பெரியவங்க கிட்டேயே என்ன சொல்வோம், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அப்படிலாம் கிடையாது, தெய்வத்தையே வாழ்த்திய மொழி. அதனால தான் நமச்சிவாய வாழ்கன் மாணிக்க வாசகர் பண்ணார். யாரை வாழ்த்துறார்? 32 ஆண்டுகள் இருந்த மாணிக்க வாசகர். அதனால தான் 32வது சிவபுராணத்தில் சொல்வார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு சொல்லுவார். குழந்தை தான் வரும், நாளைக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னும். கண்ணம்மா இன்னைக்குப்பா, நாளைக்கு நான் வந்துட்டேன். ஐயோ, நாளைக்குன்றது எதிர்காலம், வந்துட்டேன்றது கடந்த காலம், அதை எப்படி சேர்ப்பேன்? அது புரியலைல்ல. ஆனால் இவ்வளவு அழகா திருவாசக தமிழ் கொடுத்த மாணிக்க வாசகர் உன்னுடைய பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன கூடகமாக 32வது வயசில் சுவாமியை பார்த்துருவேன் அப்படின்றத முதல்ல சிவபுராணத்திலே சொல்லிட்டாரு. அப்போ 32 ஆண்டுகள் இருந்த ஒருத்தர் நமச்சிவாயத்தை பார்த்து, சிவபெருமானை பார்த்து நமச்சிவாய வாழ்க வாழ்கன்னு சொல்ற. வைணவத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பெரியாழ்வார் யாருக்கு? திருமாலையே வாழ்த்தி பாடுற. அப்படி இறைவனையும் வாழ்த்தக்கூடிய ஒரு தைரியத்தை நமக்கு நம்முடைய பக்தி தமிழானது கொடுக்கிறது. இப்ப சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடுறார். திருப்பல்லாண்டுன்னு சொல்லும் பொழுது பாருங்க, பஞ்சபுராணம்னு ஒன்று உண்டு. 8000 சில்ற தேவாரத்துக்கு ஒரு பாட்டு, திருவாசகம் 658 அதுல ஒரு பாட்டு, 301 பாட்டு திருவிசைப்பா அதுக்கு ஒரு பாட்டு, 4000 சில்ற பெரிய புராணம் அதுக்கு ஒரு பாட்டு, 13 திருப்பல்லாண்டு அதுல ஒரு பாட்டு, இந்த வரிசையில வருது. அப்ப 13 பாடல்கள் இருந்தாலும் அது எப்பேற்பட்ட சக்தி மிக்க பாடலாக இருக்கும். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடும் நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும்
பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. வீட்டில் தினமும் ஒரு பல்லாண்டு பாடுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு தினமும் பார்த்து ஏதோ வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன். பூ வாங்கி கொடுக்குறேன், சில நாள் கூப்பிட்டு உங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறேன். எதுக்குமான்றீங்க. இல்லை, நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், ஏதோ ஒன்று வாங்கித்தரேன். நான் ஒரு 20 நாள் வாங்கி கொடுத்தா 21ஆம் நாள் எனக்கு ஏதாவது தரணுன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். பண வசதியாக இருந்தால் நீங்களும் வாங்கித்தரேன். பண வசதினா வீட்டிலேருந்து ஒரு குங்குமமாவது ஒரு 2 வளையலாவது வந்து கொடுப்பீங்கள்ல. கொடுக்கறது தானே முக்கியம். அப்போ நமக்கே இப்படி இருக்குன்னா சுவாமியை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு தினமும் பாடுங்கண்ணே. அவருக்கு அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்ல தோணும்? அதே பல்லாண்டு நீயும் வாழுன்னு சொல்லிட்டா அதை விட என்னங்க நமக்கு வேணும்? அப்போ சேந்தனார் அருளி செய்த பல்லாண்டை 1வது பாடுங்க. நான் கொஞ்சம் நிறைய முருகன் அடியார்கள் கிட்ட வந்துடுறேன். ஏன்னா ஒரு விஷயமும் அவ்வளோ அனுபவமாக இருக்கா. சரி, சேந்தனார் இங்கே இருக்கார், அவர் பாடிட்ட உடனே திருத்தேர் நகர்ந்தது, அவருடைய புகழ் வந்தது. எங்கெல்லாம் புகழோ அங்கேருந்து ஓடிடுற. அதுதான் எனக்கு, உங்களுக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், எனக்குன்னு சொல்லிக்கிறேன். எனக்கும் சேந்தனாருக்கும் அருளாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? என்னை 4 தடவை வந்து டெய்லியும் புகழ்ந்தீங்கன்னா 5ஆவது நாள் இங்கே வரத்தோம். ஆனால் சேந்தனாருக்கு அச்சோ இங்கே எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிடுச்சு, நான் பல்லாண்டு பாடிட்டேன், இந்த தேர் நகர்ந்துடுச்சு, இப்போ எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிடுச்சு, நான் செலிப்ரிட்டி ஆகிட்டேன் அப்படின்னு அவர் அங்கே இல்லையா. சரி, வயசான காலம் வரப்போகுது, மனைவி மகனை கூப்பிட்டார். வயசான காலத்தில் வேற ஒரு அமைதியான இடத்துல போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சிதம்பரத்துலேருந்து திருக்கடையூர் வந்து அங்கேருந்து திருவிடைக்கழியில் போய் அங்கே இருக்கக்கூடிய திருக்குறா அடி முருகப்பெருமான்னு பேர். குறா அடி மரம், திருக்குறா அப்படின்ற மரத்துக்கு கீழே முருகன் இருப்பார், பக்கத்திலேயே சிவபெருமான் இருப்பார். ஒரு தடவை போய் பாருங்க, அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட லிங்கம், பக்கத்தில் முருகப்பெருமான் 2 பேரையும் இப்படி டயக்னலி பார்க்கலாம். ஒரே சமயத்தில் ஒரே சன்னதியில் முருகனையும் சிவலிங்க திருமேனியும் பார்க்கலாம். அப்போ இங்கே வரார், இங்கேயும் சிவபெருமானை கொண்டாடலான்னு வந்தால் சிவபெருமானை என்னதான் அனுபவிச்சாலும் நான் மறுபடியும் என்னுடைய சொற்பொழிவுகளில் சொல்ல முடியும். காரணீஸ்வரரை போய் வாடா போடான்னு சொல்லவே வராது, அவர் அப்பா மாதிரி. ஆனால் முருகனை கொஞ்சி வாடான்னு கூப்பிடலாம். முருகன் நமக்கு அப்பா. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ தான் இது பார்த்தோம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பார்த்தோம். ஆனால் ஏதோ பிரச்சனை, அழுதுண்டு என்னடா முருகா அப்படின்னு உரிமையாக யாரை கேட்போங்க? ஒரு மகன் மாதிரி கேட்கக்கூடிய அந்த ஒரு உரிமை சிவன்கிட்ட கூட ஒரு அப்பான்ற தன்மை இருக்கும். ஆனால் முருகன் கிட்ட அந்த அந்யோன்யம் உரிமை இருக்கு. அப்போ முருகனை பார்க்க முதலில் திருமுறைகளில் 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு எழுதிய திருச்சேந்தனார் திருவிடைக்கழி பதிகம்னு பாடுறார். தோடுடைய செவியன் ஆரம்பித்து 9வது திருமுறை வரைக்கும் சிவனையே புகழ்ந்த திருமுறையில் முதல்ல முருகன் என்ட்ரி கொடுக்கறது 9வது திருமுறை. அப்போ சேந்தனாரை நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? சுப்பிரமணியம், இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சுப்பிரமணியம் வேற முருகன் வேறெல்லாம். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சுப்பிரமணியம் அப்படின்ற வார்த்தை முருகனுக்குரியது என்று 9வது திருவிசைப்பாவில் திருவிடைக்கழி பதிகத்தில் பாடி பதிவு செய்தது சேந்தனார். அவர் வாழ்நாள் முழுக்க, அவருடைய வாழ்நாள் முழுக்க அந்த இடத்துல அப்படியே நிம்மதியாக கழிக்கிறார். ஒரு தைப்பூசம் நன்னாளில் முருகன் அருளால் அப்படியே பரமபத முக்தி அடைகின்றார். அதனால் சேந்தனார தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பக்தராக நாம் ஆரம்பித்தோம் என்றாலும் நான் நேர்காணல்களில் சொல்கிறது உண்டு, தங்கத்தை பிஸ்கெட்டாக நான் உங்களுக்கு கொடுத்தாலும் பெண்களுக்கு அந்த பிஸ்கெட்ஸை எங்கேயாவது வச்சுண்டா போவோம், அதை ஒரு அழகாக ஜிமிக்கியாக மாற்றி ஹாரமாக மாற்றி வளையலாக மாற்றி அனுபவிக்கும் தங்கம் தானங்க பிடிக்கும். இப்போ கணவர் பண்ணுறார், வாரம் மாதம் வர எல்லா சம்பாத்தியத்திலும் கோல்டு காயின்ஸ், கோல்டு பாண்டு, கோல்டு பிஸ்கெட்ஸ். எவ்வளோ கோல்டு உனக்கு வாங்கித்தரேன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வாங்கித்தரல சேர்க்குறோம், எனக்கு வாங்கி கொடுத்தா நீங்கள் செய்கூலி சேதாரம்னு பார்க்காம ஆபரண தங்கமாக வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். அது மாதிரி சிவபெருமான் தங்க கட்டி, ஆனால் ஆபரண தங்கம் முருகப்பெருமான். அனுபவிக்கக்கூடிய கடவுள்னா அது நமக்கு முருகப்பெருமான். அப்படி முருகனை அனுபவித்து சேந்தனார் அவர்கள் சிவபதத்தை அடைந்தார். அடுத்தது ஔவையோட இருந்தோம் இல்லையா? சேந்தனாருக்கு ஔவை திருக்கோவிலூர் அப்படின்ற இடம். அந்த இடத்தில் ஒரு அஷ்டவீரட்டான தலம் உண்டு. அது திருக்கடவுர்லேருந்து திருவிடைக்கழி சேந்தனாரை பார்த்து. இங்கே 2வது அஷ்டவீரட்டான தலம் சுவாமியே மூலஸ்தானத்தில் பைரவர் கோலத்தில் இருக்கார்.
அதாவது இருள் வந்து அந்தகாசுரன்னு வந்துருச்சான். அம்பாள் சுவாமி கண்ணை மூடி விளையாடிட்டாள். அந்த ஒரு க்ஷண நேர இருட்டு அந்தகாசுரனாக வர சுவாமி அவ்வளவு கொடுமையாக யாரையும் வதம் செய்யவில்லை. அவர் திருவடியை கொடுத்து தான் வதம் செய்வாராம். ஆனால் அடுத்த தடவை திருக்கோவிலூர் போயிட்டு அங்கே வீரட்டேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றால் சுவாமியின் சூலம் மேலே அந்தகாசுரன் தொங்கிட்டு இருப்பார். இப்படி யாரையும் வதம் பண்ணது இல்லையா. அப்படி இருள் என்பதே இருக்கக்கூடாது என்றது அந்த விஷயத்தில் சுவாமி தெளிவாக இருந்தார். அஞ்ஞானம் இருள் இருந்தால் ஞானம் இருக்காது, அது அறவே இருக்கக்கூடாது என்பதால் அப்படி அவர் சம்ஹாரம் செய்த இடம் அந்த இடத்துல தான். திருக்கோவிலூரில் இருக்கும் பிள்ளையாரை வணங்கி கைலாய பதவி அடைந்து அங்கதான் பாரி மகளிருக்கு திருமணம்லாம் செய்து வைத்த ஔவையார். நேத்தி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தோர்த்து விட்டேனே, இன்னிலிருந்து ஒரு 2 நாளைக்கு எனக்கு தூக்கமே வராது. நமக்கு எப்போ தூக்கம் வராதுன்னு சொல்லுவோம், சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் வராது. நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், அந்த கல்யாணம்னா பார்க்குற அந்த சமயத்தில் ஒரு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பல நாள் பிரச்சனையில் தூக்கம் வராது, அது வேற. ஆனால் அவமானம்னு ஒன்று வந்ததுன்னா தூக்கமே வராது. அப்போ இது ஒரு அவமானம்ன்ற தோல்வியை ஒத்துண்டா ஒரு பெண் புலவர் பக்தியாளர், தோல்வியை ஒத்துண்டா. ஆனால் இதை நினச்சி இந்த ஆட்டுக்கார பையன்கிட்ட சுட்டப்பழம் சுடாத பழம்னு தோத்து போயிட்டேன், இதை நினச்சி 2 நாள் எனக்கு தூக்கம் வராது அப்படின்றத ரொம்ப நாகரிகமாக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்ட ஔவையார் முருகன் கிட்ட நிறைய கேட்டா. இனியது என்ன, கொடியது என்ன, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சொல்லாமல் நான் முடிச்சிடுறேன். பெரியது என்ன அப்படின்னு முருகன் கேட்குறான். பெரியது. உடனே யோசிக்கிறான். பாட்டிக்கு வந்து மற்ற பாடல்களை விட இந்த பாடல் தான் கொஞ்சம் பெருசு, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கே வர முடியல. ஆனால் முருகன் தமிழில் விளையாடி பார்க்குறான். நீ சொல்லு, பெரியது என்ன? உடனே பெரிது பெரிது, முதல்ல எதுங்க பெரிது? உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகம். புவனம் பெரிது. இல்லை இல்லை, புவனமும் நான்முகன் படைப்பு. இல்லை இல்லை முருகா, இந்த உலகம் பெருசுன்னு சொல்லிட்டேன், எனக்கு அது பெருசு, இது நான்முகன் படைப்பு, அவ்வளோதான். நான்முகனும் கரியமால் உந்தியில் வந்தோம். அப்போ நான்முகன் ரொம்ப பெரியவனும்? இல்லை இல்லை இல்லை. சயனத்தில் பெருமாளின் தொப்புள் கொடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்தபடி உலகத்தை பிரம்மன் படைத்தபடி அந்த படைப்பினை பெருமாள் காத்தபடி. பெரிய ஆள்னு பார்த்தேன், இல்லை இல்லை, அது வெறும் ஒரு நாபியிலேருந்து வர ஒரே ஒரு தண்டுப்பா, ஒரு தாமரை தண்டு, அதுக்குள்ளே பிரம்மன் உட்காந்துட்டார். அப்பா அதுவும் இல்லை. அப்போ திருமால் தானப்பா பெரியுது? இல்லைப்பா, திருமாலும் பெருசு இல்லை நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரியமாலோ அலை கடல் துயின்றோம். பெரிய திருமால் நினைக்கிறவரை அலைக்கடலுக்குள்ளே தான் தூங்குற, அப்போ அவரும் இல்லை. அந்த அலைக்கடல் பெருசா? இந்த குருமுனி கமண்டலத்திலேயே நேற்று சொன்னல H2O வச்சுட்டு சுத்துற, அப்போ அவருடைய கலசம் பெருசா? இல்லையே, அது குருமுனி கையிலலாம் இருக்கு. அப்போ எதுதான்ப்பா பெருசு? கலசம் பெருசு இல்லைன்ட்ட. கலசத்தில் பிறந்தவன் இவன். அப்போ மண் எதுப்பா பெருசு? புவியோ? இல்லையா. பாம்பு தலையில் பூமி இருக்கான், அதுவும் இல்லை. உலகம்னு ஆரம்பிச்சா புவனம்னு திருப்பியும் உலகத்துக்கே வந்துட்டா, பண்ண தெரியல. இந்த பூமி பெருசுன்னு நினைக்கிற மறுபடியும் சொல்லு பாட்டி, எதுதான் பெருசு? இல்லை இல்லை இல்லை, அந்த ஆதிசேஷன் தலையில தான் அந்த பூமி. அப்போ ஆதிசேஷன் தான் பெருசு. இல்லை முருகா, உங்கள் அம்மாவுடைய லிட்டில் ஃபிங்கர் மோதிரம்ட்டாலும், சுண்டு விரல் மோதிரம், பார்வதியினுடைய சிறுவிரல் மோதிரம். அப்போ எங்கள் அம்மா தான் பெருசு. எங்கே உங்கள் அம்மா பெருசு? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவில் பாதி தான். அப்பா தான் பெருசு. உங்கள் அப்பா மனசில் உட்காந்துட்டு இருக்காங்களே அந்த தொண்டர்கள் தான் பெருசு. என்ன பாட்டி, எங்கள் குடும்பம் பெருசு பெருசுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் பெருசுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் பெருமையை சொல்ல முடியாது என்று தமிழ் உலகத்தில் சொன்ன ஔவையை வணங்கி அடுத்தது நம்ம அருணகிரியாருக்கு வரலாம். அருணகிரியாருக்கு அடியேன் பண்ணுற பெரிய கொடுமை, எவ்வளவு திருப்புகள். இன்னைக்கு பலருக்கும் முருகபக்திக்கு காரணம் இருக்கக்கூடிய அருணகிரியாருக்கு அடியேன் 10 நிமிஷம் தான். ஏன் அப்படின்னா, அருணகிரியாரை பற்றி நீங்கள் எல்லாருமே முருக பக்தர்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாத பக்தர்களை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு அவால.
இதில் ஒரே ஒருத்தரை நான் கொஞ்சம் விட்டுட்டேன், காலம் கருதி அவர் யாருன்னு சொல்லிடுறேன். அவர் தான் திருமுருகாற்றுப்படை கொடுத்த நக்கீரர். நக்கீரர் தான் முதல்ல நமக்கு அறுபடை வீடு என்பதை தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் சொன்னார். அறுபடை வீட்டையும் அழகாக ஒவ்வொரு விதமாக வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நக்கீரர் தான். அன்றைக்கே திருச்செந்தூரையும் பழனியும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அதனால் அந்த நக்கீரரையும் வணங்கியனா அவர் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு இந்த அறுபடை வீடுன்ற கான்செப்ட் தெரியாது. நம்ம 6 படை வீடுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. ஆற்றுப்படுத்திய வீடு அவன் புகழை. இப்போ எங்கப்பா இது கிடைக்கும், உங்ககிட்ட இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எங்கே கிடைக்குதுன்னா அங்கே போங்களேன், கொடுக்குறாங்க, நீங்கள் போனால் கொடுத்துருவாங்க, போங்க அப்படின்னு. அப்படி மற்றவர்கள் வறியவர்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, அங்கே ஒரு முருகன்னு வள்ளல் இருக்கான், திருப்பரங்குன்றத்தில் போய் பார்க்கலாம். அச்சோ வீடு திருநெல்வேலியில் இருக்கு, அப்போ கவலைப்படாதீங்க, பக்கத்துலேயே தூத்துக்குடியில் போய் பார்த்துருங்க, அங்கேயும் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அவருக்கு இருக்கு. நாங்கள் மதுரை பக்கமாச்சே, அப்போ என்னங்க திருப்பரங்குன்றம் இருக்கும், இல்லைங்க கொஞ்சம் கோடை ரோட் கிட்ட இருக்கும், அப்படின்னா பழனிக்கு போயிடுங்க. இன்னொரு சைட்லேருந்து கும்பகோணம், ஏங்க நான் கும்பகோணத்து ஆளுங்க, அப்போ அப்படியே சுவாமி மலை போயிடுங்க. நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், சென்னைக்கு மிக அருகில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த நில வியாபாரம் மாதிரி நம்ம கேட்போம். கவலைப்படாதீங்க, சென்னைக்கு மிக அருகில் திருத்தணியில் ஒன்று இருக்குது இல்லையா, மலை மேலே பழமுதிர் சொல். இப்படி இந்த இடத்துல எல்லாம் வள்ளல் இருக்கான். இதில் 5வது படை வீடு குன்றுதோர் ஆடல் தான் சொல்லியிருக்க. வெறும் திருத்தணின்னு சொல்லலை, நம்ம திருத்தணின்னு மட்டும் நினச்சிக்கிறோம். குன்று தோர் ஆடல்னா எங்கெல்லாம் மலை மீது இருக்கின்றானோ அந்த முருகனெல்லாம் வள்ளல். அப்போ விராலிமலையும் உண்டு, குன்றத்தூரும் உண்டு, எந்த மலை மீதெல்லாம் இருக்கின்றானோ அந்த இடமும் உண்டு அப்படின்னு முருகனின் புகழை, அவன் வள்ளல் தன்மையை ஆற்றுப்படுத்திய முருகாற்றுப்படையை அருளி செய்த நக்கீரரை வணங்கி நம்ம எல்லாருமே திருப்புகழ், அதாவது நம்முடைய பக்திக்கு பார்த்தீங்கன்னா திருப்புகழ், அதுவும் முருக பக்திக்கு திருப்புகழ் என்பது மிகப்பெரிய காரணம்னு நான் சொன்னால் நீங்கள் யாரும் ஒத்துக்காமல் இருக்க மாட்டீங்க. அந்த அளவு பக்தியை நமக்கு கொடுத்த திருப்புகழ், அதை கொடுத்த அருணகிரியாருக்கு வரலாம். அருணகிரியாரை பற்றி, அதாவது இன்னைக்கு திருப்புகழ் கொண்டாடுறோம், ஒரு 1000 சில்லற பாட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது, 15,000க்கும் மேலே இருக்கக்கூடிய திருப்புகழ். இந்த 1000 பாட்டு கூட நமக்கு கிடச்சிருக்காதுங்க. அதுக்கு காரணம் என்னன்றதை நாளைக்கு சொல்கிறேன். திரு சுப்பிரமணியம் அப்படின்றவர் எந்த தருவாயில் திருப்புகழை மறுபடியும் கொண்டு வந்தாருன்றதை நாளைக்கு அவருக்குன்னே சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். அழகு என்னன்னா, அவர் தான் திருப்புகழை வீதி வீதியாக போய் வாங்கிட்டு வந்து சேர்த்தாரு. அதில் ரொம்ப அற்புதமான தெய்வ செயல் என்னன்னா, அவருடைய மகன் அவர் என்ன பண்ணிட்டாராம், செங்கல்வராய பிள்ளை என்பவர் அப்பா கண்டுபிடிச்ச திருப்புகழுக்கெல்லாம், ஏன்னா திருப்புகழுக்கு மீனிங்கே தெரியாது, திருப்புகழுக்கு மீனிங் கிடைக்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், புரியாது இல்லையா. முத்தை தெரு, பத்தி தெரு, நகையத்திக்கிற சத்திச்சர் புரியல. அப்படி அந்த மீனிங் புரியாமல் நான் அதை கரணீச்சரத்தில் சொன்னேன்னான்னு ஞாபகம் இல்லை. முத்தை தெரு பத்தி திருநகைக்கு டிஎம்எஸ் ஐயா பாடணும், அவருக்கு பொருள் புரியல. அவர் என்னவா நடிக்கிறார், டிஎம்எஸ் ஐயா அருணகிரிநாதராக நடிக்கிறார். செய்யாத தப்பெல்லாம் பண்ணிட்டார், முதல் தடவை அருள் வரப்போது, முதல் தடவை சுவாமி முத்து முத்தா பாடுன்ட்டு உடனே பாடணும். பாடுறதுக்கு பொருள் புரியலனா பாட முடியாதுங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, பொருளே புரியலனா கூட திருவாசகத்தை உணர முடியும், அது சத்தியம். என்னம்மா நீங்கள் தமிழ்காரங்க, சிவபக்தர் நம்மெல்லாம், அதனால் திருவாசகத்தை விட்டு கொடுக்காம சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையாகவே சொல்கிறேன். ஜெர்மனில் 2 நாட்களாக வயிற்றில் அசைவற்று கரு இருந்ததும், பயந்துட்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்திய நண்பர் ஒருத்தர், ஒரு பெரிய இசையமைப்பாளர், நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இசையமைப்பாளர் இசையமைத்த திருவாசகத்தை கொடுத்துருக்கு. இதை நீங்கள் கேளுங்க, எங்களுடைய சுவாமி பாட்டு, நல்லது நடக்கும், மூமெண்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் பொழுது திருவாசகம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது வயிற்றில் இருந்த கரு அசைந்ததாம். அப்போ கருவுக்கும் சரி, மொழி தெரியாதவருக்கும் சரி, திருவாசகத்துக்கு மொழி அவசியம் இல்லை, அதனுடைய வார்த்தைகள் மொழியே. இப்போ என்கிட்ட யாராவது மாத்திரை கொடுக்குறீங்க, மேம் ரொம்ப தலைவலிக்குதுன்றீங்க, நீங்களோ வந்து கொடுக்குறீங்க, உங்ககிட்ட இதுக்குள்ளே என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கெமிக்கல்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவீங்களா? அம்மா ஏதோ தலைவலிக்குதுன்னு பாவம் கொடுத்தா
என்னென்னவோ கேட்குறீங்களா, அதெல்லாம் தெரியாது சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் கொடுக்கறத சாப்பிட்டாலே சரியாயிடும் இல்லையா? அப்படி திருவாசகத்தை எதுவுமே புரியாமல் கேட்டாலும் நம்முடைய உள்ளம் ஆன்மா தூய்மையாகும். அதற்கு இந்த பல நாட்கள் அசைவற்று இருந்த கரு அசைந்ததாம். அதாவது கருவுக்குள்ளே இருக்கும் பொழுதே என்னை ஆட்கொண்டாயின்னு சொல்வார் மாணிக்க வாசகர். அதற்கு இது சான்று. இப்போ டிஎம்எஸ் ஐயாக்கு முதல் பாடல் பாடணும். எனக்கு புரிய வேலைப்பா, மீனிங் புரியலைன்னா நான் எப்படி பாடுறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் அடுத்த நாள் ஷூட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகளை போய் தேடி போய் இதுக்கான அர்த்தத்தை கொடுங்க. முதல் பாடலாக அருணகிரியாராக நடிக்கிறேன், அருள் பாடுறான். அப்போ அதில் ஒரு உயிரோட பாட வேண்டாமா? புரியாமல் பாடனா எப்படி முடியும் அப்படின்னு பொருளை வாரியார் சுவாமி சிந்தாதிரிப்பேட்டை வீட்டுக்கு போய் புரிஞ்சுண்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங் வச்சார். இதில் அழகான விஷயம் என்னன்னா, வாரியார் சுவாமிகள் தன்னுடைய பூத உடலை விட்டு இருக்கும் பொழுது டிஎம்எஸ்ஐயா அழுதுண்டே போய் அந்த இறப்பிற்கு போய் இந்த முத்தை தெருவை பாடிட்டு வந்தார். ஏன் நீங்கள் அப்போ அந்த முத்தை தெரு பத்தி திருநகையெல்லாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோன்னா அதுக்கு ஒருத்தர் ரொம்ப பெரிய காரணம். ஏன்னா காலத்தால் திருப்புகழ் அழிஞ்சாச்சு. முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் திருப்புகழ்னா என்னன்றதே தெரியாமல் போயிடுச்சு. அங்கங்கே 1 2 தான் இருக்கும். இதை தொகுத்தவர் பெரிய அதிகாரி. அவரை பற்றி நாளைக்கு. அவருடைய மகன், அவர் அப்பா தொகுத்த பாடலுக்கெல்லாம் மீனிங் புரியலன்னா இந்த திருப்புகழை மக்கள் விட்டுடுவாங்களோ, அப்பா அழுது அழுது ஒவ்வொருத்தர்கிட்டையும் சேர்த்த புத்தகம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் அதற்கு உரை எழுதியிருக்க. அவர் எழுதிய உரையில் அருணகிரிநாதரை பற்றி அவர் புகழ்ந்து எழுதின 4 வார்த்தை. அந்தாதி இல்லாத இறைவனுக்கு, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது இல்லையா முருகனுக்கு, அந்தம் ஆதி இல்லாத இறைவனுக்கு கந்தர் அந்தாதி பாடுறார். யாரு? அந்தாதி அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாத என்னை நீ ஏற்றருளே அப்படின்னு அவர் ரொம்ப அழகா நம்முடைய அருணகிரிநாதரை பாடியிருக்கின்றார். அவருடைய அருள் திருவண்ணாமலையில் கிடைத்தது. அங்கிருந்து 12 வருஷம் தவம் இருக்கின்றார். 12 வருஷம் நான் இருந்தேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி யாரோ ஒரு புலால் சாப்பிட்றாங்க, இல்லை ஏதோ ஒரு நோய்பட்ட கிருமிகள் உடம்புல இருக்குது. 12 வருஷம் கழித்து தான் அந்த டெட் செல்லுன்றது புதுமையாக மாறும். அப்போ ஒரு மனிதன் தன்னை புதுப்பித்து கொள்ள எவ்வளோ ஆண்டு தேவை? 12 வருஷம் தேவை. 12 வருஷம் அருணகிரியார் அதனால தான் யோகத்தில் தவத்தில் இருந்தார். அப்போ புது மனுஷனாக மாறிட்டார். தனக்குள்ள அந்த கெட்டது பண்ண தீய பழக்கத்தில் இருந்த எல்லா செல்லும் டெத் செல்லும் போய் முருகன் அப்படின்ற அந்த ஒரு செல் அவர் உடம்பு முழுக்க வந்தது. 12 வருஷம் கழிச்சிட்ட உடனே முருகன் சொல்கிறாரு, வயலூர் போ. வயலூர் வந்தார். பிள்ளையார் கேட்குறார், என்ன பாடியிருக்க? முத்தை தருன்னு பாடின, நல்லா இருக்கு, ஆனால் அதில் என்னென்னலாம் வருது சொல்லு, தெரிஞ்சவங்க எல்லாருமே பாடலாமா? முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும் முக்கட் பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கனை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பக்ஷத்தோடும் ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்பொற்றல் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே. பிள்ளையார் பார்த்தார், நல்லா இருக்கு, குத்தி பிடி புக்கு என்ன 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 இல்லை, அந்த கந்த புராணத்தில் அப்படியே கொண்டு வந்த முதுகூகைனா ஒரு கெழட்டு பருந்து யாரெல்லாம் முருகன் அடியார்கள் பயந்துன்னு வராங்க, அருள் வேணும்னு வராங்க. அவங்க கிட்ட குத்து புய் இப்படிலாம் சொன்னா அவங்க என்ன பண்ற
அப்போ நான் எப்படி பாடணும், உட்காரு அப்படின்னு வயலூரில் பிள்ளையார் என்ன சொல்கிறார், இந்த பாரு நீ நல்லா பாடிட்ட முத்தை தருன்னு, உன்னுடைய பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கோ. என்ன மாற்றணும், இனிமேல் நீ எதை பாடினாலும் எந்த பாட்டு பாடினாலும் அதில் வேல் இருக்கணும், மயில் இருக்கணும், சேவல் இருக்கணும், வள்ளி இருக்கணும், தெய்வ யானை இருக்கணும், அவனுடைய முற்றிய தோள்கள் இருக்கணும், 6 முகங்கள் இருக்கணும், 12 கரங்கள் இருக்கணும், அழகான சிறிய திருவடிகள் இருக்கணும். இதெல்லாம் வச்சு பாடினா தானே 4 கஸ்டமர் முருகன் கிட்ட வருவாங்க. நீ பாட்டுக்கு ஏதோ சண்டை காட்சி மாதிரி பாடி வச்சிருக்க, நல்லா இருக்க, அருள் வந்தாச்சு. ஆனால் இது மாதிரி பாட ஆரம்பிக்கணும். இதுதான் முருகனை பாடுவதற்கான முறை. இதை யார் கற்றுத்தராங்க, பிள்ளையார் முருகனுக்கு வயலூரில் கற்றுத்தர. உடனே பிள்ளையாருக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டார். 21 பட்சணங்களை கொடுத்துட்டார். பக்கரை விசித்திரமணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்ஷணங்களை வாங்கி கொடுத்து, நீ சமர்த்தன்பா, முருகனை பற்றி எப்படி பாடணும்னு கற்றுக் கொடுத்தியே அப்படின்னு கத்துண்டே இருக்கும் பொழுது முருகர் சொல்லிட்டார், அருணகிரி விராலிமலைக்கு வா. அதோ வந்துட்டேன் முருகா. விராலிமலையில் ஒளிஞ்சு விளையாடுறாராம். விராலிமலையில் முருகனை கொஞ்சி கொஞ்சி பாடுறாரு. அருணகிரி சொல்லுப்பா, அடுத்தது எங்கே வரணும், பழனிக்கு வா. தோ வந்துட்டேன் முருகா. பழனிக்கு போனால் முருகன் ஜபமாலை கொடுக்குறார். பழனி தான் 15,000ல் 1000 சில்லறையில் கிடைச்ச பாடல்களில் 100 பாடல்கள் உள்ள பதிகம். அப்போ 100 பாடல்கள் கிடைச்ச பதினா அது எப்பேற்பட்ட பதியாக இருக்கணும். அடுத்தது 84 பாடல்கள் திருச்செந்தூருக்கு உண்டு. பழனியில் இருக்காரா, பழனியில் இருக்கும் பொழுதே பக்கத்தில் அருணகிரி, இல்லை பழனியே நல்லா இருக்கு, அடுத்தது எங்கப்பா வரணும், திருச்செங்கோடு வந்துரு. இதோ வந்துட்டேன் முருகா. திருச்செந்தூர் வா, இதோ வந்துட்டேன் முருகா. இப்படி முருகனை இப்போ சிவாலயங்களுக்கு போகிறோம். உதாரணத்துக்கு மருந்தீஸ்வரர் எடுத்துக்கோங்க. கபாலீஸ்வரர் நான் சொல்லலை, ஏன்னா காலத்தால் கபாலீஸ்வரர் கடலோர திருக்கோயிலிருந்து இன்று இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்தார். அப்போ அருணகிரி காலத்தில், அருணகிரியார் வாழ்ந்த காலத்தில் அது சிங்காரவேலவர் கோயில் தான். ஒரு சிங்காரவேலவர் கோயிலுக்கு வந்து அருணகிரியார் பாடினது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதான தெய்வம் யாருங்க, யாரு, சிவபெருமான். அங்க இருக்கிற பரிவார மூர்த்தியாக இருக்கும் முருகப்பெருமான் தான் அவருக்கு ஹீரோவா தெரியும். இப்ப எவ்வளவோ ஒரு அழகான நடிகர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என் கணவரும் இருக்காருன்னு வைங்களேன். அந்த நடிகர்களை பார்த்து நம்ம ஒரு அன்பாக சிரிப்போமா, ஸ்நேகமாக சிரிக்கலாம். ஆனால் காதலோட அன்போட அழகாக இருக்கலாம் எவ்வளவு நடிகர்கள் வேணாலும். ஆனால் என்னுடைய கணவர்கிட்ட தானே எனக்கு அந்த அன்பு வரும். அது மாதிரி எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தாலும் அருணகிரியார் தன்னை ஒரு பெண்ணாக நினச்சிப்பாராம். தன்னை ஒரு பெண்ணாக நினச்சிப்பாராம். எனக்கான காதலன் யார் தெரியுமா, முருகன். அதனால் அது சிவன் கோயிலாக இருக்கட்டும், எனக்கான காதலன் இந்த முருகன் தானே, அதனால் முருகனைத்தான் பாடுவேன் அப்படின்னு பாடினாராம். இப்போ மற்ற அருளாளர்களை எடுத்துக்கோங்களேன், எந்த சுவாமியினுடைய பக்தர்களோ அவங்கள பற்றி தான் பாடியிருப்பாங்க. அருணகிரியாரை யோசிச்சு பாருங்க, திருமாலை பற்றி பாடியிருப்பார், சிவபெருமானை பற்றி பாடியிருக்கார், அம்பாளை பற்றி பாடியிருக்கார், பிள்ளையாரை பற்றி பாடியிருக்கார். ஏன் இப்படி? பொதுவாக அருளாளர்கள் சிவபக்தர்கள்னா பிரதானமாக அந்த சுவாமியை பற்றி தான் பாடுவாங்க. ஆனால் அருணகிரியார் திருப்புகழ், ஒவ்வொரு திருப்புகழையும் இந்த தெய்வங்களை யாராவது ஒருத்தர் வருவாங்க, எல்லா கதையும் சொல்லிடுவார். முத்தை திருப்பதி திருநகை முழுக்க முழுக்க சிவபெருமான் கிட்ட மந்திர உபதேசம் சொன்னது. அதுக்கப்புறம் ராமாயணம், மகாபாரதம், வீரபத்திரர் அந்த இடத்துல ஆட்டம் போட்டு எல்லாரையும் அழித்தது, இதெல்லாம் சொல்லிட்டு முருகன் பாட்டு பெருமாளேன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ராமரை பற்றி சொல்லுவார், எந்தை வருக ரகுநாத வருகன்னு சொல்லிட்டு பெருமாளேன்னு முடிச்சுட்டு போயிடுவார். ஏன்பா பாடுறதெல்லாம் வேற யாரையோ, முடிக்கிறத மட்டும் பெருமாளே பெருமாளேன்னு முடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அதற்கு அழகாக ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ நான் மனைவி, என் கணவனுடைய இல்லத்தாரையும் நேசிக்கணும் இல்லையா? மனைவிகள்லாம் மாமனார் பிடிக்கணும், பிடிக்கணும்லாம் தெரியாது உங்களுக்கு, பிடிச்சதா பிடிக்கலையான்லாம் என்ன முறைச்சிடாதீங்க. பிடிக்குதோ இல்லையோ நம்ம அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ என் கணவன் முக்கியம்னா என்னுடைய கணவனின் குடும்பத்தாரையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன். அதுதானே பாரதத்தினுடைய முறை. என் கொழுந்தன், என் நாத்தி, என் மாமியார், என் மாமனார், அப்படி தானே இருப்போம். அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டாராம் முருகனை அருணகிரியார். அதனால் முருகனுடைய அப்பா, அம்மா, மாமா எல்லாரும் இவருக்கும் சொந்தமாயிட்டாங்க. அப்போ அவங்களையும் அவங்க நல்லா உபச்சாரம் பண்ணணுன்றதுனால எந்த பாட்டிலையும் அருணகிரியார் அவர்களை விடுவதே இல்லையாம். இப்படியாக அருணகிரிநாதர் ஒவ்வொரு இடமாக பாடி
அலங்காரங்களை பாடி அனுபூதி பாடி கிளி வடிவத்தில் முருகப்பெருமானை அவர் தஞ்சம் அடைந்தார் என்ற மட்டில் அருணகிரிநாதரை அடியேன் சொல்லி பழனிக்கே ஒரு 2 தடவை போயிட்டு வந்துடலாமா? ஏன்னா நிறைய அற்புதமான அருளாளர்களை நம்ம தெரியறதே இல்லை. அருணகிரியார், நக்கீரதேவர், பெரிய அகத்தியர் இல்லை, தெரியாத அடியார்களும் முருகன் கிட்ட இருக்காங்க. நாளைக்கு உங்களில் யார் முருகன் அடியார்களாக மாறுவீர்கள் என்பது எனக்கு தெரியாது, அது முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். சென்னை ராயபுரம் இங்க பக்கத்துல சாமியப்ப கவிராயர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் வாழ்ந்திருக்காங்க. அண்மையில் சென்ற நூற்றாண்டில் இருந்தவர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். குடும்பமே கவி பாடும் திறமை உள்ளவர். கவிராயர் கவிராயர்ன்றது குடும்ப பட்டமாகவே போகிற அளவுக்கு அந்தளவு தமிழை மூச்சாக கொண்டவர். இவர்களுக்கு துரைசாமின்னு ஒரு பிள்ளை. இதெல்லாம் புது அடியார்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு துரைசாமின்னு ஒரு பிள்ளை. அதுவோ கவி பாடுற குடும்பம், அதனால் துரைசாமி அவர்களுக்கு கவிதை வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அவரும் அழகாக தமிழில் கவிதை பாடி முருகனுடைய பரம பக்தர். அதனால் அவரையும் துரைசாமி கவிராயர் அப்படின்னு தான் அழைப்பார்கள். அருணகிரியார் 100 பாட்டு எந்த ஊரை பாடினார்னு நான் சொன்னேன். இப்போ கேள்வி நேரம். அந்த பழனிக்கான மிகப்பெரிய தொண்டர் பக்தர் இந்த துரைசாமி கவிராயர். அவர் மட்டுமா? இன்றைக்கும் நாளைக்கு யாராவது நம்மளை பழனிக்கு வரீங்களா, கூட்டமே இல்லையா, போயிட்டு வந்துடலாமான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கிளம்பத்தானே பார்ப்போம். நான் நிறைய இடங்களில் சொல்கிறது, இப்போ திருச்செந்தூர் போகணும்னு ஆசைப்படும். எக்மோர்லேருந்து 4 4:30 ஒரு ட்ரெயின் இருக்குங்க, திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்னே பேர். 4லேருந்து 4:30 ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும். நீங்கள் 4வது பிளாட்ஃபார்மில் பல்லவன் நிற்பாருங்க, பல்லவன்ற அந்த ட்ரெயின் நிற்கும். அதுக்கும் முன்னாடி நீங்கள் எக்மோருக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல முதல் பிளாட்ஃபார்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடக்கக்கூட வேண்டாம். இங்கேருந்து ஆட்டோ, அங்கேருந்து 1 நிமிஷம். ஏன்னா முதல் பிளாட்ஃபார்ம் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் ஒரு 4லேருந்து 4:30 திருச்செந்தூருக்கு கிளம்பும் ட்ரெயின். அடுத்த நாள் காலையில் போய் விடும். ஏறிடுங்களேன் பார்க்கலாம். நான் சவாலாகவே சொல்கிறேன், எவ்வளோ பணம் வேணாலும் இருக்கலாங்க. நாங்கள் எங்கள் ட்ரெயினில் போனோம், எங்கள் வீட்டில் 2 கார் இருக்குது. சரி, கிளம்பிடுங்களேன் பார்க்கலாம். திருச்செந்தூர், பழனி இந்த இடங்கள்லாம் முருகன் கூப்பிடாமல் போகவே முடியாது. ஏங்க சிவசுப்பிரமணியர் எந்த கோயிலுக்கு வரணுனாலும் சுவாமி கூப்பிட்டா தான் வந்து உட்காரவே முடியுங்க. நம்ம போடுற பிளான்லாம் ஒன்றும் இல்லை. திருச்செந்தூர்லாம் அவன் அருள் இல்லாமல் அப்படி கிளம்பவே முடியாது. இந்த துரைசாமி கவிராயர், அவருக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும், பழனி முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பழனி முருகன் நீங்கள் ஏன் நினச்சிட்டு இருப்பார். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா தீராத வயிற்று வலிவல். இன்னைக்கெல்லாம் ஸ்கேன் இருக்குங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தீராத வயிற்று வலி கொடிய வியாதியாகவும் சிலருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுடைய சகோதரர் ஒரு 2 நாள் முன்னாடி என்னுடைய தோழி கால் பண்ணி, என்னுடைய சகோதரருக்கு ரொம்ப முடியல, ஐயப்பனையே ரொம்ப வணங்கிய குடும்பம் அவங்களோட. அங்கே அண்ணா தனியாக இருக்கான், வீட்டில் யாரும் இல்லை, நீ உங்கள் கணவரும் போக முடியுமா? அண்ணாவுக்கு தீராத வயிற்று வலி, பயந்து கூட்டின்னு போகிறோம் பாரு மருத்துவமனைக்கு. போனால் அவர் கிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு கல் வெளியில் வரா மாதிரி இருக்குது, அதில் கொடுமையான வலி. 2 நாளில் குணமாயிட்டார். அப்போ அந்த வலி தீவிரமாக தான் இருக்குது, ஆனால் அதனுடைய காரணம் இறைவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஸ்கேன் எடுத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம். அன்றைக்கி எதுவுமே தெரியாதே. வைத்த வலினா வெறும் விபூதி தான். மிஞ்சி போனால் எங்கள் வீட்டிலலாம் இன்னும் சொன்னது ஞாபகம் இருக்குது. வீட்டில் ஏதாவது சின்ன வயசில் வைத்த வலி, வைரஸ் சரியில்லைனா விபூதியை தடவி விட்டுருவாங்க. வீட்டில் வைத்தீஸ்வரர் கோயில் விபூதி வச்சுட்டே இருப்பாங்க, அந்த சாந்து உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வைத்தீஸ்வரர் கோயிலில் நமக்கு தெரிஞ்சு வைத்தியநாதர் மட்டும்தான் டாக்டர்னு நினைக்கிறோம், ஆனால் அது டாக்டர் ஃபேமிலி. வைத்தியநாதர் ஒரு டாக்டர், மனைவி தையல் நாயகி பெரிய சர்ஜன், அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்காருங்க, அவர் ரொம்ப பெரிய மல்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் பவரோக வைத்தியநாதன் செல்வமுத்து குமாரசாமி, பெரிய டாக்டர். அதனால் எங்கள் வீட்டில் அந்த விபூதி இருக்கும். விபூதியை வாயில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வைத்த வலி சரியாக பண்ணால் கூற்றாயினவாறு பாடுன்னுவாங்க. அன்றைக்கி தெரிஞ்சதெல்லாம் என்ன, உடனே உட்காந்து கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன்
அப்படி பாடுவோம். அதுதான் மருந்து. அன்றைக்கி ஸ்கேன் கிடையாது. இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கேனில் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சேர்ந்து நம்ம யாரையுமே நம்ம அம்மா வயத்தில் ஸ்கேனில் பார்த்து எந்த டாக்டரும் நம்மலாம் பிறக்கல. நமக்கு நம்ம அம்மாங்க கிட்ட நம்ம வயத்தில் இருக்கும்பொழுது ஸ்கேனே கிடையாது. அப்படி தானே பிறந்தோம். அப்போ நினச்சதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க, சுவாமியை கும்பிடுவாங்க, அவ்வளோதான். நம்பிக்கை தான் பெரிய விஷயம். அன்றைக்கி இவருக்கு தீராத வயிற்று வலி, முடியலை. அப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணுறாங்க, இன்னும் பெரிய முருகர்னு சொன்னியே, வயிற்று வலிக்குதா பத்தியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, முருகன் என்ன காப்பாற்றுவோம். அந்த நம்பிக்கை மாறலை. பாலதேவராய சுவாமிகளுக்கு வயிற்று வலி, முருகன் மாற்றினான். அதனால் நமக்கு கிடைத்தது தான் சஷ்டி கவசங்கள்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பாடுற அந்த கவசம் திருச்செந்தூர் கவசம். 6 எழுதியிருக்கார். திருப்பரங்குன்றத்து கவசம், திருச்செந்தூர் கவசம், பழனி கவசம், திருத்தணி கவசம், சுவாமிமலை திரு ஏரகத்து கவசம், பழமுதிர்ச்சோலை கவசம்னு 6 கவசம் எழுதியிருக்கார். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஒரே கவசம். அதுதான் சஷ்டியே நோக்க சரவண பவனார் அப்படின்றது திருச்செந்தூர் கவசம். இவர் ரொம்ப அழறார், முருகா. அதாவது யாருமே இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எவ்வளோ பெரிய பதவியில் வேணாலும் நம்ம இருக்கலாம், கோடிக்கணக்காக சொத்து கூட இருக்கலாம், இங்கே யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனைனா வீட்டில் ஆள் இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப நிம்மதின்னு நினச்சிக்கோங்க. வீட்டில் இருக்கிற நம்ம பூஜை அறையில் இருக்கிற சாமி கிட்ட கத்தி பேசி அழலாம். வீட்டில் யார் இருந்தாலும் அதை பண்ண முடியாது, ஏதோ மிகையாக பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது இருந்தாலும் ஏதோ நடிக்க பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துடும். யாரும் இல்லையா, கதறி அழலாம். சுவாமி கேட்பார், அவர் பதில் சொல்லுவார். அப்போ இவர் பழனி முருகன் கிட்ட அழுன்னு அழறாரு. அப்போ கனவுல வருது, யாரோ ஒருத்தர் மருந்தை கொடுக்குறாரு, ஒரு சின்ன பையன், எல்லாம் சரியாயிடும் போன்றார். அது நிகழ்வு நடந்த 2-3 நாளுக்குள்ள அவருக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு. வயிற்று வலி சரியா போச்சு. அப்போ அவர் நினைக்கிறார், முருகா வயிற்று வலியை சரியாக்கிட்ட, உனக்கு சாதம் அன்னத்தை காவடியில் எடுத்துட்டு பழனிக்கு வரணும்னு ஆசையாக இருக்கு முருகா. நிறைய பேருக்கு அன்னதானம்லாம் பண்ணக்கூடுமோ, அவ்வளோ வசதி இல்லை. முதல்ல அதுக்கு 2 பானை வாங்கணும், அதுக்கே வசதி இல்லையா. அன்னைக்கு இரவு அந்த ராயபுரத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அது ராயபுரத்தில் ஒரு குயவர் இருக்கார். குயவர் கனவுல முருகன் போகிறார், நீ 2 பானையை போய் அவருக்கு தானம் பண்ணிட்டு வா. அவர்கிட்ட நிறைய இருக்கும். அடுத்த நாள் 2 பானையை குயவர் அவர்கள் கொடுத்துட்டு போகிறார். அதுக்கும் அடுத்த நாள் அரிசி வியாபாரி கிட்ட போய், உன் வியாபாரம் நல்லா இருக்கணும், போய் அடியார் அங்கே ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு போய் கொஞ்சம் அரிசியை கொடு. அரிசி மூட்டை வந்தாச்சு. இப்போ என்ன, சாதத்தை சோறு வடித்து விடலாம். வடிச்சாச்சு. அந்த இடும்பன் சிவகிரி சக்திகிரியோட நேத்தி வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி காவடியை வச்சாச்சு. 2 பானை வடித்த சோறு எடுத்துட்டாச்சு. இன்னைக்கு நம்ம எப்படிங்க பழனி போவோம், கொடைக்கானல் போயிடுவோம் இல்லையா, இல்லை திண்டுக்கல் போயிடுவோம். போயிட்டு அங்கேருந்து பஸ் வசதி இருக்குது, இல்லை பழனிக்குனே எக்ஸ்பிரஸ் கூட இருக்கேன், பழனி டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. 45 நாள் நடந்து போயிருக்க, 1 நாள் 2 நாள் இல்லை. எனக்கு தெரிஞ்சே என்னுடைய பாட்டியினுடைய அம்மா, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிற வரை இருந்தாங்க, அவங்களுக்கு குலதெய்வம் திருமலை ஏழுமலையான். குழந்தை ஒன்று பிறந்து காது குத்தணும், முடி இறக்கணும்னா திருமலை ஏழுமலையான போய் பார்க்கணும். அதுக்கான நியமம் எப்படின்னா, உள்ளூரில் இருக்கிற பெருமாள் கோயில்கிட்ட அனுமதி பெறணும். அதனால் முதல்ல போய் திரு அல்லிக்கேணி பார்த்தசாரதி கிட்ட அனுமதி பெறுவார். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு நடந்து போவாங்க. அதுக்கு 1 வாரம். எப்படி குட்டிங்களை தூக்கிண்டு குழந்தைங்கள. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட வெளியில் கிளம்பணுன்னா அதுக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக் தேவைப்படுது, ஃப்ளாஸ்க்கு தேவைப்படுது, டயாப்பர் தேவைப்படுது, டிஷ்யூஸ் தேவைப்படுது, பெரிய விஷயம். ஆனால் அன்றைக்கி பிறந்த முடி இறக்கணும் அப்படின்ற அந்த குழந்தையை தூக்கிட்டு 1 வார பயணம் திருமலைக்கு போவாங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி கூட்டம் இருக்காது, நிம்மதியாக பார்த்துருப்பாங்க, நின்று பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜர்கண்டின்லாம் கேட்டிருக்காது, நின்று ஏழுமலை அப்பனை ஒரு 5 நிமிஷம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் வருவாங்களாம். அப்போ திருப்பதி போகிறணுன்றது பெரிய பிரயாணம். வந்துட்டு வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணி மறுபடியும் பார்த்தசாரதி கிட்ட போய் நன்றி சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய பயணத்தை தான் இன்றைக்கி காலையில் 1 day trip டு திருப்பதி, மார்னிங் 5 ஈவினிங் 10ன்னு வந்துடும். அப்போ சுவாமி நமக்கு திருவுள்ளம் கொண்டு எதை சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் நம்ம இல்லை, திருவுள்ளம் கொண்டு நிறைய வசதிகளை கொடுத்துட்டார். ஆனால் போகிறதுக்கான நேரமும் அருமையும் தான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, 45 நாள் நடந்து போகிறார்.
நடந்து போகும் பொழுது போய் முருகனுக்கு படைக்க வேண்டும்னு வடித்த 2 சாதம் இருக்கு இல்லையா பானையில். இப்போ நம்ம வீட்டில் சாதம் வடித்தாலே என்ன ஆகும், தண்ணி விட்டு போயிடும். நம்ம தான் நீர் ஊற்றி பழையதாக ஆக்குறோம். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகிடும், சாதம் ஒரு மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மனத்தோட குழன்னு ஆகிடும். இப்போ அவர் எவ்வளோ நாளாக உள்ளே வச்சுருக்கார் அந்த பானையை? 40 இங்கேயே சோறு வடிச்சுட்டு கிளம்புறாரு. நீங்கள் அங்கே போய் வடிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. வீட்டில் அரிசி மூட்டை வந்தாச்சு, 2 பானை வந்தாச்சு. வீட்டில் அவர் சாதத்தை அன்னத்தை வடித்தார். 2 பானை முழுக்க எடுத்துட்டார். அன்னக்காவடி எடுக்கிறார். அது என்னங்க காவடி? கா அப்படின்னா காப்பாற்றுன்னு அர்த்தமா. அடினா முருகனுடைய திருவடிகள். முருகனுடைய திருவடி என்னை காப்பாற்றும், அதுதான் காவடி. பங்குனி உத்திரம் வருது. யாருக்காவது ஆசை இருந்தால் காவடி முடியலனாலும் நம்ம சிவசுப்பிரமணியருக்கு வீட்டில இருந்தே ஒரு அழகா பசும்பால் வாங்கிக்கிட்டு வந்து கொடுங்க. அது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு பழனிக்கு போய் எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. எல்லாருக்கும் உங்களுடைய அலுவலகம், உங்கள் வேலைகள், பொறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் முடிஞ்சதை பண்ணலாமே. பங்குனி உத்திரமா இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி அபிஷேகமா நிர்வாகத்தினர்கிட்ட கேட்டு அழகாக ஒரு பசும் பால் வாங்கி வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு சுவாமிக்குனே ஒரு சொம்பு வைங்க. வீட்டில் இருந்து கொட்டாமல் அதை கையில் அப்படியே தாங்கி கொண்டு வந்து கொடுங்களேன். அவனுக்கு பாலை கொடுத்துட்டோன்னா அவன் நம்ம வயத்தில் பாலை வார்க்க மாட்டானா. எல்லாமே ஒரு பாவம்ங்க. நான் எந்த அளவு அவனுக்கு செய்கிறனோ அந்தளவு எனக்கு அனுபவம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அவ்வளோதான். இதை செய்யணுன்ற கட்டாயமும் நம்முடைய தர்மத்தில் கிடையாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக அழகான விஷயம். அங்கே போயாச்சு. போன உடனே அன்னக்காவடியா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள். ஆமாம், இன்னைக்கு மாதிரி பழனிலையும் அன்னைக்கு கூட்டம் இல்லை. போன உடனே கேட்டிருக்காங்க. எடுத்த காவடியில் பன்னீர் காவடினா அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க, பால் காவடினா அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க, அன்னக்காவடினா சுவாமி கிட்ட படைக்கணும்ல. இப்போ இவருக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. 45 நாளுக்கு முன்னாடி வடித்த சாதம் திறந்த உடனே முதல்ல குப்புனிங்கெல்லாம் ஒரு தேவையில்லாத ஆத்தம் வேற அடிக்குமே, என்ன நினைப்பாங்க முருகா அப்படின்னு பயந்துட்டே நான் திறந்து எடுத்துகிட்டு வரேங்க தோங்க அப்படின்னு போயிட்டு திறந்து பார்த்தாராம். சுட 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 சாதம். இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே. சில அருளாளர்கள் அவர்களுடைய பாடலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர் பாடினது யாரு? துரைசாமி கவிராயர் அவர்கள் பாடியது. மகிமை பொய்யா மலை குழந்தை வடிவேலன் முருகையா. சரணத்தில் இந்த வரிகள் வருது. சமைத்து காவடி தன்னில் கட்டிய சாதம் நின் சன்னதி வைத்து துதி செய்ய அமைத்து நாள் சென்றும் அப்போது சமையலான அன்னமாய் காட்டும் அதிசயம் என்ன முருகான்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். அந்த வரிகளை தான் நான் சொல்றேன். அப்போ ஒரு குலத்தில் நாம் பெருமாளை வணங்கினா ஒரு பாடல் வரும் பாசுரத்தில், குலம் தரும் செல்வம் தந்திடும். அப்போ குலம் தரும். எதுங்க குலம்? என்னுடைய மகன், அவனுடைய மகன் எல்லாரும் பணக்காரனா 4-5 வீடோடு இருந்தால் போதுமா? இல்லை. வம்சாவளியாக முருகனை வணங்கி கபாலீஸ்வரர் கோயிலில் ஐயா அப்படின்னு கபாலீஸ்வரர் கிட்ட கையேந்தி நின்னாதான் எனக்கு பெருமை. செல்வம் இருக்கட்டும், அது வேற டிபார்ட்மெண்ட். இப்படி நின்னா அது வரும். ஆனால் ஆன்மீகம் வேண்டும் என்றால் அந்த பரம்பரை குலம் அப்படின்றது அதுக்கு தான் பேர். இவர் யார் தெரியுமா? துரைசாமி கவிராயர். இவருடைய வம்ச தோன்றலில் வந்த திரு அத்தியாஸ்ரமி பாலசுந்தர சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளின் நேரடி சீடு. அந்த இவர் பேர் என்ன? யாருக்கும் மறக்க வேணாம், துரைசாமி கவிராய். இப்போ எல்லாரும் எங்கே இருக்கீங்கன்னா ராயபுரத்தில் இல்லை, சைதையில் இல்லை, எல்லாம் பழனியில் இருக்கீங்க. அங்கேயே இருக்கு. ஒரு சின்ன விளையாட்டு. நான் கொஞ்ச நாள் ஆசிரியராக இருந்தேன். அதனால் நான் ஆசிரியர்னு நினைக்காதீங்க, உங்களுடைய மாணாக்கர்னே நினச்சிக்கிறேன். இங்கே பழனி போகாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தரோ 2 பேரோ இருப்பீங்க. நினச்சா அப்படி போய் முருகன்கிட்ட கேளுங்களேன், போயிட்டு வந்துடுவீங்க. முருகன்கிட்ட முருகா உன்னை பார்க்கணுன்னு ஆசை. இத்தனை பேரில் ஒரு 3-4 பேர் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களும் ஒரு 2 நாள் வந்து கேளுங்களேன். சிவசுப்பிரமணியன் அடுத்த வருஷம் நம்ம இங்கே மீட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சொல்லுவீங்க, அம்மா பழனி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பழனியை பார்க்க யாருக்கு ஆசை இருக்கு? பாம்பன் சுவாமிகளுக்கு ஆசை. இப்போ நம்ம துரைசாமி கவிராயர் ராயபுரத்தில் இருக்கும் பொழுது ட்ரெயினே கிடையாது. 45 நாள் நடந்து போனேன்.
பாம்பன் சுவாமிகள் இருந்த காலத்தில் திண்டுக்கல் வரை ட்ரெயின் இருக்கு. காலம் மாறுது பாருங்க. நம்ம அருணகிரியாரை நடக்க வச்சு பார்த்தோம், துரைசாமி கவிராயரை நடக்க வச்சு பார்த்தோம், நக்கீரரை நடக்க விட்டு பார்த்தோம். இப்போ பாம்பன் சுவாமிகளுக்கு திண்டுக்கல் வரை ட்ரெயினில் போயிடலாம். அங்கேருந்து எப்படி போகணும்? மாட்டு வண்டி கட்டின்னு போகணும். இன்றைக்கும் குழந்தைகளோட பழனிக்கு போனீங்கன்னா குதிரை வண்டியில் பழனி மலையை சுற்றிவாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய கார் வாங்கி ஒரு அனுபவம் கொடுத்தாலும் அந்த குதிரை வண்டியில் போகிற அனுபவங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. குழந்தைகளுக்கு அந்த அனுபவங்களை நம்ம கொடுக்கணும். விஞ்செல்லாம் வேணாம், குழந்தைங்களோட அந்த ஆன பாதையில் போகலாம். இப்போ பாம்பன் சுவாமிகளுக்கு பழனி முருகனை பார்க்கணுன்னு ஆசை. நாளைக்கு திண்டுக்கல் வரை ட்ரெயினில் போயிட்டு பாருங்களேன், எனக்கு ரிசர்வேஷன் இல்லாமல் ட்ரெயினில் போகலாம். இதெல்லாம் பார்க்கவே இப்போ நாகரிகம் இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் ட்ரெயின் நாளைக்கே எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அங்கே போனால் கூட்டம் இல்லாமல் இருக்குமா? இருக்காது. அன்றைக்கி கூட்டம் இல்லை, போகிறதுக்கு வசதி இல்லை. அப்போ பாம்பன் சுவாமிகள் அவர் கூட இருந்த அங்கமுத்துன்னு ஒரு சீடர், அவரை கூப்பிடுறார். அங்கமுத்து, நாளைக்கு திண்டுக்கலுக்கு போயிடலாம். சரி சாமி. அங்கேருந்து மாட்டு வண்டி பிடிச்சி நேராக பழனிக்கு போய் பழனி முருகனை பார்த்துலாம். யார் சொல்கிறாங்க? பாம்பன் சாமி. அங்கமுத்து அவர் கேட்குறார், உத்தரவு சாமி, போயிட்டா போச்சு. முருகன் உத்தரவா? அவர் பேசாமல் போயிருக்கலாம். ஏதோ கேட்டுட்டார், திடீர்னு கூப்பிடுறார். காலையிலேருந்து எதையும் சொல்லலை, திடீர்னு வா நாளைக்கு திண்டுக்கல் கூப்பிட்ற. என்ன சாமி, முருகன் உத்தரவா? எனக்கு தெரிஞ்சு பாம்பன் சுவாமிலாம் பொய் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இந்த பக்கம் வரேன், அடுத்த மாதம் வரேன், உங்களில் யாரோ பார்க்குறேன், முருகரை பார்க்கலான்னு பார்த்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ நான் போகிறேன். இங்கே நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க, வாங்கம்மா முருகர் கோயிலுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். எனக்கு டைம் இல்லைன்னு வைங்க, சிவசுப்பிரமணியரை பார்த்தேன். நீங்கள் கேட்டோடனே என்ன ஆகிடும்? டே முருகா கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் முருகரை பார்த்துட்டு டைம் இருந்தால் பார்ப்பேன், டைம் இல்லைன்னா பார்ப்பேன். அங்கேருந்து நேராக போனால் என்னுடைய மாமியார் வீட்டோட தங்கச்சி கணவர் வீடு அங்கே இருக்கு. இந்த கதை உங்களுக்கு அவசியம் கூட இல்லாமல் இருக்கும்ல. ஏதோ கேட்டுட்டீங்க, நான் இத்தனை கதையை அளக்க முடியுமா சொற்பொழிவு மாதிரி? நீங்கள் நினச்சிப்பீங்க இந்த மைக் கிடச்சாலும் பேசும் போல், மைக்கே இல்லைனாலும் இந்த பொண்ணு இப்படி தான் பேசும் போல், அடுத்த தடவை பார்க்காத மாதிரி போயிடலாம் அப்படின்னு நினச்சிருவீங்க. அப்போ நீங்கள் கேட்கும் பொழுது என்ன பண்ணுவேன், நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை, அப்படியே போகிறீங்க நீங்களும் அவசரமாக, நானும் வரேன், நல்லா இருக்கேன் நல்லா கோயிலுக்கா அப்படின்னு வந்து, இல்லைங்க அங்கே வந்து சாப்பிட்டு, ஆமாங்க அப்படின்னு நான் போயிடுவேன். இப்போ நான் பொய் சொன்னதாக எடுத்துக்க முடியுமா? இருக்காது. அப்போ அங்கமுத்து அவர் கேட்குறார் கிளம்பும் பொழுது, என்ன சாமி பழனி முருகன் உத்தரவோ அப்படின்ட்டு. இவர் என்ன அப்படின்ட்டு ஆமான்ட்டு. ஏன்னா அடியனுக்கு தெரிஞ்சு அவர் இவருக்கு பொய் சொல்லணும், அங்கமுத்து அவரை ஏமாற்றணும், முருகர் பார்க்க வைக்கன்னு பாம்பன் சுவாமி சொல்லக்கூடியவர்லாம் கிடையாது. ஏதோ பேச்சு வழக்கில் அப்படியே ஒரு எதேச்சு ஆமாம்பா அப்படின்ட்டு. அடுத்த நாள் கிளம்பணும். நைட்டு போய் அவர் மேலே அவருடைய அறை, இவங்கெல்லாம் தனி அறை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் தனி அறையில் வள்ளல் சுவாமிகள் இருக்கும் பொழுது தான் கண்ணாடியை பார்த்தா எனக்கெலாம் என் முகம்தான் தெரியுது. ஆனால் வள்ளல் சுவாமிக்கு ஆறுமுக திருத்தணி சாமியே தெரிஞ்சிருச்சு. நமக்கு கூட என்னைக்காவது தெரியலாம்ல. என்னைக்காவது தனி அறையில் கண்ணை மூடி முருகனை கூப்பிட்டு பாருங்க, வரலாம். இவர் தனி அறையில் இருக்கார் பாம்பன் சுவாமிகள். திடீர்னு உள்ள ஒரு உருவம் வருது, பார்க்கவே பயமாக இருக்குது அந்த உருவம். அது பல்ல கடிச்சுன்னு கேட்குதான், முருகனா உன்னை கூப்பிட்டான், முருகன் உன்னை கூப்பிட்டானா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியே பயமாக இருக்கு அவருக்கு. முருகன் கூப்பிடல, ஆள்காட்டி விரலை வச்சு கேட்குதான், முருகன் கூப்பிட்டானா? அங்கமுத்து கேட்டா உத்தரவுன்ற வாய்க்கு வந்தபடி ஏதோ பேச்சு இதில் சொல். முருகன் கூப்பிடுற வரை பழனி பக்கம் வராது, பழனிக்கு வரக்கூடாது அப்படின்னு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் நல்லா 2 துணி மூட்டையோடு வந்துட்டார் அங்கமுத்து. சாமி கிளம்பலாமா திண்டுக்கல்? இல்லைப்பா நீ ஏதோ கேட்ட, நான் ஆமான்னு சொன்னேன், முருகன் உத்தரவு இல்லைன்னா வரக்கூடாது. அப்போ இப்போ கூட பாம்பன் சுவாமிகளுக்கு போய் நீங்கள் திருவான்மியூர் போனீங்கன்னா பார்த்துட்டு வரும்பொழுது அங்கே ஆர்ச்சில் ஒன்று எழுதியிருக்கும். அது என்ன ஞாபகம் இருக்குங்களா? என்னை காப்பாற்றும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பியவரையும் காப்பாற்ற வேண்டும். சுவாமி கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாரு பார், நான் வணங்கிறது உன்னை தொழுவது எனக்காக மட்டுமல்ல, என்னை நம்பியவர்களையும் நீ விடவே கூடாது அப்படின்னு அவர் அந்தளவு வாங்க. அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகள் ஏன் பொய் சொல்லும்? அந்த பாம்பன் சுவாமிகளை முருகன் ஒரு பழனி மலைக்கு எங்க போனா எவ்வளோ பேருங்க பக்தியோட போறாங்க. அந்த லட்சத்தில் ஒரு 5000 பேர் செஞ்ச தவற மறைக்க போக மாட்டாங்க.
பழனி கலெக்ஷனில் 1999 பேர் நம்மளை மாதிரி பக்தர்கள் கடின உழைப்பில் வந்த பணம்னே வச்சுக்கலாம். ஒருத்தன் தப்பான பணத்தில் கமிஷன் மாதிரி சாமிக்கு கொடுத்துட்டா விட்டுருவாருன்ற சிற்றறிவில் வந்திருக்க மாட்டேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் காட்சி தெரியும், முருகா பாம்பன் சாமிக்கு காட்சி கொடுத்தா என்ன உனக்கு அப்படின்னு நமக்கு அவருக்காக கேட்க தோணுது இல்லை. ஏன்னா அவர் நமக்காக நிறைய கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு முருகன் கிட்ட கேட்கலாமே. ஆனால் பார்க்கவே விடலை. ஏன்? சுந்தரர் ஆகட்டும், பொய் சொன்னால் கண்ணு கிடையாது. சக மார்க்கத்தில் இருந்தாலும் அதான்ப்பா. நம்ம என்ன நினைப்போம், யாராவது வந்து தப்பு பண்ணுவாங்க, உடனே சொல்லுவோம் இல்லை இல்லை அவர் தலைவருக்கே நண்பராம், ஓ சரி சரி அப்படின்னும். இல்லையே, தப்பு பண்ணால் தலைவரே இருந்தாலும் கேட்போம் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது தானே நம்ம தர்மம். அதனால தானே சிவபெருமானே திருவாரூரில் பயந்தார். நீ அங்கே வணக்கமே வைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு சுந்தரர்கிட்ட. சுந்தரருடைய எண்ணம் அவர்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடாதுன்னு கூட இருக்கும். ஏன்னா அடியனுடைய நோக்கம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பாமன் சுவாமிகள் பொய் சொல்லியிருப்பார், பேச்சு வாக்கில் இப்படி சொல்லியிருப்பார். இப்போ நாளைக்கு இங்கே லதா அம்மா பேசுகிறாங்க, இல்லை மதுசூதனன் ஐயா பேசிகிட்டு இருக்காங்க, நான் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துட்டேன், இப்படி வலம் வரேன். நீங்கள்லாம் என்ன பார்ப்பீங்க, அவரும் பார்ப்பார், லதா அம்மாவையும் தெரியும், மதுசூதனன் ஐயாவையும் தெரியும், சர்க்குரு ஐயாவும் இருக்காங்க. அப்போ ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேனா? அப்படியே ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உங்கள் யாரையும் பார்க்காத மாதிரி பின்னாடி போய் உட்கார்றது தானங்க தன்னடக்கம். நான் இங்கே வந்து பேசுவேன்றதுனால மேடையில் பேசுகிறவங்க யார்கிட்டீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்றைக்கி நீங்கள் தான் ஸ்பீச்சா கேட்கலாமா? அது கேட்குற இடமா? அவர் உங்ககிட்ட எதை பற்றி பேசிகிட்டு இருக்கார், சிவத்தை பற்றியோ சக்தியை பற்றியோ பேசும்பொழுது நான் அப்படி வரலாமா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உங்கள் எல்லாரையும் பார்க்காத மாதிரி குனிஞ்சிட்டு போவேன். ஏன்? ஆணவம் இல்லை, உங்கள் கவனத்தையும் இறை தொடர்பையும் என்னால் கெடுக்கக்கூடாதுன்றேன். அப்படி ஓரமாக உட்காருவேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். அப்போ இதே எண்ணம் சுந்தரருக்கு இருந்திருக்கக்கூடாதா? தேவாசிரிய மண்டபத்தை தாண்டுறாரு, அங்கே விரல் மிண்டர், அவர் ஒரு கேரளர், அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் உட்கார வச்சு சிவனை பற்றி பேசுகிறாரு. அப்போ சுந்தரர் வரார், நான் சிவன் தோழன் வணக்கம்னு போகிறது ஒரு அநாகரிகமான செயல்னு சுந்தரர் நினச்சிருக்கலாம்ல, ஓரமாக போயிருக்கலாம்ல. நம்ம சிவனுடைய தோழன், நம்மளை பார்த்தா இவங்கெல்லாம் அந்த ஒரு அழகான உபதேசம் கலைஞ்சு நமஸ்காரம்னுவாங்க, அது நமக்கு தேவையில்லை, அதனால் ஒதுங்கி போகலான்னு போயிருக்கலாம். ஆனால் கூட இருக்கிறவங்க யாரோ விரல் மிண்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, பார்த்தியா சிவபெருமானுடைய ஃப்ரெண்டு உன்னெல்லாம் மதிக்கவே இல்லை. அப்படியா? யாரா வேணாலும் இருக்கட்டும், என்னை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இங்கே இருக்கிற அடியார்களை மதிக்கலைன்னா அவனை சைவத்திலிருந்தே ஒதுக்கி வைக்கிறேன். அவன் சிவனுடைய நண்பர், சிவன் மட்டும் இதுக்கு சிபாரிசு பண்ணிட்டு வரட்டும், அவரையுமே ஒதுக்குவேன். இந்த தைரியம் எந்த இடத்துலங்க இருக்கும்? அப்போ உள்ள சிவபெருமான் பயப்படுறார், நீ எதுக்கு வணக்கம் வைக்காம வந்த? அங்கே எல்லாரும் அழகாக உங்களை பற்றி பேசுகிறாங்க, நடுவில் இது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வந்திருக்கலாம். பாடு பாடு தில்லைவாழ் அந்தனத்தன் நான் எடுத்து கொடுக்குறேன், சீக்கிரம் பாடு பாடு, அடியார்களுக்கு அடியேன்னு பாடு, இல்லைன்னா உன்னை ஒதுக்கிடுவாங்க. உன்னை மட்டும் ஒதுக்க மாட்டாங்க, உன்னால் என்னையும் ஒதுக்குவாங்க. உன்னை பூரண கும்ப மரியாதையோடு திருவாரூருக்கு வர வச்சனே என்னையே கூட்டின்னு போயிடுவ போல இருக்கேன். ஏன்னா சுந்தரர் வரும்பொழுது முன்னாடி நாளே வந்து அங்கே இருக்கக்கூடிய திருவாரூர் மக்களிடம் சுந்தரரை எதிர்கொள்ள பூரண கும்பத்தோடு செல்லுங்கள், கல்யாண சுந்தரர் வருகின்றார்னு சுவாமி ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். இப்போ சுவாமிக்கும் உன்னை நல்லா மரியாதையோடு வந்தால் நீ ஊரை விட்டு போகும்போது என்னையும் கூட்டின்னு போயிடுவோம் போல. நான் ரொம்ப நாளாக இருக்கேன், என்னால் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்லாம் மாற்றவே முடியாது. ஏன்னா நான் இந்த திருவாரூருக்கு எப்போ வந்தேன்றது அப்பருக்கு கூட தெரியாது, எனக்கே தெரியாதுப்பா, நான் ரொம்ப நாளாக இங்கே இருக்கேன், என் வீடெல்லாம் மாற்ற வைக்காத. சரி என்ன பண்ணான், எல்லா அடியார்களுக்கும் நீ அடியவன்னு உன்னை பாடு. சரி எனக்கு வரலையே பயமா, நான் எடுத்து கொடுக்குறேன். தில்லைவாழ் அந்தனர் ஆரம்பி. தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். அது மாதிரி வருது. இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடி, ராகத்தோட பாடினா அடுத்த அடியாருக்கு நான் போனோம். வெல்லுமா மிக வல்ல மெய் பொருளுக்கும் அடியேன். சுவாமி சொல்கிறாரு ஆரம்பத்திலேயே, அந்த விரல் மிண்டனுக்கும் அடியேன்னு சொல்லிட்டேன். சுந்தரர் சொல்கிறாரு, தப்பு பண்ணாலும் சில பேர் வந்து பிளான் போட்டு பண்ணுவாங்க, எடுத்துட்ட உடனே விரல் மிண்டர்னு சொன்னால் அவரை நம்ம ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தள்ளி சொல்லலாமா? சரி ஒரு முதல் பாட்டிலையா சொல்லு, இருங்க ஒரு 5-6 அடியார்கள் போட்டோம், நான் சொல்லிடுறேன். சரி, மெய் பொருளுக்கும் அடியேன், நிறைய பேரை சொல்லிட்டு அவரை சொல்லிட்டேன். வெல்லுமா மிக வல்ல மெய் பொருளுக்கும் அடியேன். அதுக்கப்புறம் யாருக்கு சொல்கிறாரு?
விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன். அப்ப இவ்வளவு நெருக்கத்தோடு இருந்தாலும் சங்கிலியார் என்ற சிவபக்திக்கு உன்னை விட்டு இந்த ஊரை விட்டு போமாட்டேன்னு சொன்ன சுந்தரருக்கு சிவ தோழரே இருந்தாலும் கண்ணு போகும். நக்கீரர் தமிழை உயர்த்தினாலும் குஷ்டரோகம் வரும் ஆணவத்தால் இருந்தா. அப்போ அடியார்களுக்கெல்லாம் ஒரு விஷயம்னா, பொய் சொன்னால் முருகனும் பாம்பன் சுவாமிகளே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போ இதிலிருந்து என்ன, நம்முடைய மார்க்கத்தில் சத்தியம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒத்துக்கிறார்ல, பழனி முருகன் என்னை சேர்க்கலன்றதை ஒத்துக்கிறார்ல ஒருத்தர். அப்போ மற்ற இடத்துல முருகனை பார்த்தேன்னு சொன்ன விஷயங்களும் உண்மையாக தானே இருக்கும். இதுதான் ஒரு சான்று. அப்படியாக பழனி முருகனை வாழ்நாளில் பார்க்கல, சமாதியார வரை பார்க்கலங்க பாம்பன் சுவாமி. அதனால் அடுத்த தடவை யாரெல்லாம் பழனி போகிறீங்களோ, ஒரு திரைப்பட பாடல் வரும், உன் விழியில் நீ இருந்தால்ன்ற மாதிரி பாம்பன் சுவாமிகளே என் கண் வழியாக வந்து இந்த பழனி அழகனை பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மூலமாக எப்படியாவது அவர் பார்த்துடுவார். பார்க்காதவங்கெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லணும், பழனி முருகனை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லணும்னு சொல்லி, இன்று நம்முடைய முருகப்பெருமானுக்கே உவந்த இந்த செவ்வாய்க்கிழமை அன்று பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பந்தங்களை கொடுத்துருக்காங்க. சில சமயம் நம்ம மருந்து நமக்கே ஆகும். ஒரு பூஜை முறை அடியேன்னு சொல்கிறோம். ஏன்னா வரப்போகிறது பங்குனி உத்திரம். முருகனை கூப்பிடணும். முதல்ல எதை வச்சு கூப்பிடுவீங்க? பகை கடிதல்னு ஒன்று இருக்கு. திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்னு இருக்கும். ஒரு பாட்டு நிறைவிலும் மயிலை பார்த்து நம்ம ஆணை பண்ணுவோம். ஏ மயிலே போ, உன்னுடைய தலைவனை கூட்டிட்டு வா, கொணர்தி உன் இறைவனை. யாருக்கே ஆணையிடுகின்றோம்? முருகனுடைய மயிலுக்கு ஆணையிடுறோம். உடனே மயில் சொல்லுமா, அதுதான் வந்துடுறேன் அப்படின்னு போகுமா, முருகன் மேலே ஏறிடுவாரா, நம்ம கிட்ட வந்துடுவார். முதல்ல முருகனை கூப்பிடணும். விளக்கேற்றலாம், 6 விளக்கு ஏற்றிக்கலாம், 6 மலர்கள் வச்சுக்கலாம். இந்த பகை கடிதல், இந்த பகை கடிதல் முருகனை மட்டும் மயிலோட கூட்டிட்டு வராது, நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்களேன், ஒரு காலத்தில் பகை எதிரின்னு அந்த காலத்தில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் பெரிய கத்தி கபடாவோட வருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எங்கேயாவது தானே நடக்குது. அப்போ நமக்கான பெரிய பகை யாரு சொல்லுங்க? இன்னைக்கு நான் 36 தடவை சஷ்டி கவசம் படிக்கிறேன், ஒரு தடவை படிச்சிட்டேன், நாளைக்கு படிச்சுக்கலாம். அப்போ எனக்கான பகை எதிரி யாரு? நான் மட்டும்தான். அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய பகை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய பகை, தீவினை ஆகட்டும், எல்லாவற்றையும் அழித்து. ஏன்னா முருகன் உள்ள வரணும்னாலே, தூய்மை ஒன்று வரணும்னாலே அசுத்தம் போயிடும், நல்வினை உள்ள வரணும்னா தீவினை போயிடணும். அப்போ முருகனை வாவான்னு கூப்பிடணும்ல. அப்படி முதல்ல வாவான்னு கூப்பிட்ட பகை கடிதல். அடுத்தது 6 விளக்கு. இதுக்கு பேரே சண்முக அர்ச்சனைன்னு பேர். பங்குனி உத்திரத்துக்கு முயற்சிக்கலாம். இதை பங்குனி உத்திரம் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் செவ்வாய் வெள்ளியில் கூட பண்ணுங்கள், பெரிய விஷயம் இல்லை. 6 அகலை ஏற்றுக்கோங்க, 6 பூவை வச்சுக்கோங்க, நடுவில் வேலோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ சிலையோ திருவுருவ படமோ வச்சுட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிக்கோங்க. எதுவுமே தடையில்லாமல் நம்ம செய்யணும்னா பிள்ளையார். ஏன் வைங்களேன், எப்பாவது பூஜை பண்ணணும் தான் நம்ம உட்காருவோம். அப்போ தேவையில்லாமல் யாராவது நமக்கு ஒரு கால் பண்ணுவாங்க, அவங்களோட பேசியே நேரத்தை விட்டுடும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஃபோன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மையும் அறியாமல் 40-50 நிமிஷத்துக்கெலாம் நம்ம நிறைய பேரோட ஃபோன் பண்ணி நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பெரிய எனர்ஜியை திருவாசகமோ திருப்புகழோ சொல்லாமல் வேஸ்ட் பண்ணிருக்கோம். நிஜமான அலுவல் ரீதியான கால், அந்த அழைப்பை நான் மதிக்கிறேன். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று என்ன எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இந்த நேரம் திருமூலருக்கு கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு உட்கார்ந்துட்டு திருமந்திரம் எழுதியிருப்பார். நமக்கு திருமந்திரத்தை படிக்கக்கூட நேரம் இருக்காது. அப்போ இதை வச்சு நம்ம நிறைய நேரம், நீங்கள் இது நானுமே உணர்ந்துருக்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியல, பேரம்பேத்திக்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேய் கால் பண்ணி கொடுடா, நான் சொல்கிறத சிரிப்பீங்கன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க. அப்படி தான் என் பையன்கிட்ட, டேய் பண்ண கற்றுக் கொடுடா,
இதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஏன் சொல்லட்டுமா, நாங்கள் இப்படி தரப்போம், இப்படி பார்க்க ஆரம்பிப்போம், தேவையே இல்லாத விஷயமா இருக்கும் என் குடும்பத்துக்கோ என் வாழ்க்கைக்கோ. ஆனால் அந்த போதை மாதிரி அதுக்குள்ளே போவோம். அதாவது தீவினை, தீய பழக்கத்திலிருந்து ஒரு நாள் வந்தது எனக்கு, தேவையில்லாத தீய பழக்கங்கள். இப்போ வெளியிலலாம் தீய பழக்கம் கிடையாது, இங்கேயே ஒரு தீய பழக்கம் இருக்குது. இப்படி பார்ப்பேன், இப்படியே பண்ணிட்டு இருப்பேன். எவ்வளோ தடவை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளில் என்னுடைய இந்த ஆட்காட்டி விரல் ரேகைகளே தேஞ்சிரும், அந்தளவு பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் ஒன்று. அப்படி எடுத்தால் 20-25 நிமிஷம் எப்படி போகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேன். அப்போ இது கற்றுக்கலையா? நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நின்னீங்கன்னா நான் நமஸ்காரம் பண்ணிப்பேன். இதை எனக்கு மறக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படியாவது இது தெரியாமல் போய்ட்டுட்டோன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேன். நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால் அது வரமல்ல, அது பெரிய சாபம்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஆனால் நிறைய நல்ல விஷயங்களையும் இது நமக்கு கொடுக்கும், அதில் நான் மாற்று கருத்தே சொல்லலை. இப்போ நமக்கு பந்தங்களுக்கு வர என்னென்ன பந்தங்கள்? முதல்ல முருகனை கூப்பிட்டாச்சு. அடுத்தது வந்த முருகனை கவனிக்க வேணாமா? பெரிய ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, 2 வாழைப்பழம். நான் உங்களுக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. நாளைக்கு உங்களுக்கு ஒரு குக்கிங் ரெசிபி சொல்ல போகிறேன். ஏம்மா ஏதோ சொற்பொழிவுன்னு சொன்னாங்கன்னு வந்தோன்னா ஏதோ குக்கிங் ரெசிபிலாம் சொல்கிறியே அப்படின்னா, இந்த குக்கிங் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு பேரே திருப்பாதம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு இதுதான் நைவேத்தியம். கடலைப்பருப்பு சுகரையும் ஏற்றாது. அதனால் ரொம்ப நல்ல விதமான ஒரு உணவு ரெசிபி நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு வந்துடலாம். வந்த முருகனுக்கு முடிஞ்சா பாயசம், முடிஞ்சா சக்கரை பொங்கல், இல்லையா 4 திராட்சை. ஏன் முருகனும் சுவாமியும் உண்மையாக சாப்பிடலை, ஆனால் நான் கொடுக்குறேனான்ற பாவம் தானே அவனுடைய பசியாத்துது. அப்போ என்னால் முடிஞ்ச பழங்கள். அவனை இப்போ உபச்சாரம் பண்ணணும். அவனுக்கு அர்ச்சனை, பூவாலையோ விபூதியாலேயோ ஒரு அர்ச்சனை. எதை அர்ச்சனை? பாம்பன் சுவாமிகள் வழி பூஜை தான் நான் இப்போ சொல்கிறது. திருப்புகழ் பூஜை அப்படிலாம் இருக்கு, நான் அடியேன்னு சொல்கிறது பாம்பன் சுவாமிகள் சொன்ன பூஜை. அப்போ எதில் அர்ச்சிக்க போகிறேன்? ஓம் ஷண்முகபதயே நமோ நம, ஓம் ஷண்மதபதயே நமோ நம, ஓம் ஷட்கிரீவபதயே நமோ நம. குமாரஸ்தவம் அர்ச்சனை. இப்போ முருகன் உட்கார்ந்தாச்சு உங்கள் வீட்டில். இப்போ என்ன பண்ணணும்? முருகன் கிட்ட, ஆஹா எனக்கு நெய்வேத்தியம் பண்ண அர்ச்சனை பண்ணுறேன்னு முருகன் சந்தோஷமாக வீட்டில் உட்காந்துட்டான். இப்போ நம்ம கதையை ஆரம்பிச்சிடலாம். முருகா அப்படின்னு சண்முக கவசத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்சால் ஒரு 6 தடவை, முடியலைன்னா ஒரு தடவை சொல்ல எவ்வளோ நேரம் ஆகுமோங்க? டிஎம்எஸ் ஐயா சண்முக கவசம்னு போகிறோங்க, 6 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா இதை நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோம், அதனால் சொல்கிறேன். சத்தியமாக உரைக்கின்றேன் அன்பர்களே, நீங்கள் யாரும் என்னை மிகையாக பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது. முருகன் எதிர்க்க பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு போக முடியலன்ற சரித்திரத்தை சொல்லி ஒரு பொய் சொன்னாலும் என்னால் இங்கெல்லாம் இருக்கவே முடியாது. நான் சொல்வது சத்தியம். அடியேனுடைய குடும்பமே பாம்பன் சுவாமிகளுக்கு அடிமை. பல முறை பல வியாதிகளிலிருந்தும் நாங்கள் எதுவும் இல்லாமல் வளமாக இருக்கின்றோம் என்றால் எங்களை காப்பாற்றியது சண்முக கவசம்னு பெருமையாக சொல்லும். கொஞ்சம் கூட யோசிக்கலாமா? யோசிக்காமல் சொல்லும். இன்றைக்கும் வீட்டில் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அப்படி டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா கூட எங்கள் அம்மா இல்லை நாங்கள் எல்லாருமே வாய்ப்பாட்டுக்கு அந்த வண்டி எடுத்துன்னு டாக்டர்கிட்ட போவோம்ல, சின்ன விஷயம்னாலும் அண்டமாய் அவனியாகி அறியுனா பொருளாகி தொண்டர்கள் குருமாகி துகடரு தெய்வமாகி என் திசை போற்று நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க, ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க, தாதவள் கடப்பம் தாராம் தானிரு நுதலை காக்க, சோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க, நாதனாம் கார்த்திகேயன் ஆசியன் 5 காக்க. அப்படியே வந்துடும் 30 பாட்டு. இப்போ முருகன் வீட்டுக்கு வந்தாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு முருகன் ஜெகஜோதியாக இருக்கும் பொழுது சண்முக கவசத்தை சொல்லிடுங்க. தீவினைகள் பிரச்சனை இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த ஒரு பிரிண்ட் அவுட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. முருகன் அடியார்கள், நம்ம தான் அடியார்களை பிரிக்கவே முடியாது. அதுதானே வாழ்க சீரடியார் நம்ம 4 நாள் சிந்திக்க போவது. அதுதானே பெரியாழ்வார் சொன்ன பல்லாண்டு சொன்ன இல்லையா? முதல் வரி பாடின, 2வது வரி என்ன தெரியுமா? அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்
மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசனியமும் பல்லாண்டே. அதுல 2வது வரியில ரொம்ப அழகா அருளாளர்கள் கேட்டுருவாங்க, நீ பல்லாண்டு வாழணும். பெருமாள் சந்தோஷமா பார்ப்பேன், பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு பல்லாண்டு, பல்லாயிரத்தனம், பல கோடி 100,000, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி வாழணும். அப்போ நாமளும் அவ்வளோ நாள் வாழப்போகிறோம் சுவாமியோடு. வெறும்னே துயரத்தில் இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்வம் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு பணி செய்ய 2-3 பேர் இருக்காங்க, ஒரு 100 பவுன் நகை வச்சுருக்கீங்க, ஆண்களோ பெண்களோ, ஒரு 50-60 ட்ரெஸ் இருக்குது, வயசு 98 ஆயிடுச்சு, எல்லாம் இருக்குது, ஆனால் தினமும் யாரும் வந்து பேச மாட்டேன்றாங்க. அன்றைக்கி வீடு முழுக்க ஆட்கள் இருந்திருப்பாங்க, மாமியார் பேசியிருப்பாங்க, அம்மா பேசியிருப்பாங்க, கணவர் பேசியிருப்பாங்க, 6-7 பசங்கன்னே வச்சுக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க கல்யாணம் ஆயாச்சு போயாச்சு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இத்தனை இருந்தோம், ஐயோ இந்த தனிமை போர் அடிக்குதே, போதுமே பிறவி கூப்பிட்டுக்கோயேன், யாருக்குமே நான் முக்கியம் இல்லை, முக்கியம் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது. அதானங்க நிதர்சனம். இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம், நாளைக்கு அடுத்த தலைமுறை வரும் பொழுது பழைய தலைமுறையோடைய முக்கியத்துவம் குறைஞ்சி தானே, அதான உண்மை. எப்போவுமே நம்ம முக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன அருளாளர்களா? கிடையாது. இல்லை, அவங்களுக்கே பல சோதனைகள் எல்லாம் வந்திருக்கேன். அப்போ சண்முக கவசத்தை சொல்லிட்டு இதை வச்சிடுங்க, பூஜை அறையில் வச்சுருங்க. முருகன் இங்கே இருக்கார், பாம்பன் சுவாமிகள் இருக்கார், அர்ச்சனை இதுக்கே ஆகட்டும். முதல்ல பகை கடிதல், குமாரஸ்தவம் அர்ச்சனை, 3வது முடிஞ்சா 6 தடவை சண்முக கவசம். நீங்கள் பாட்டுக்கு இது வாய்க்கும் அந்த நம்பர்லாம் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. முடிஞ்சால் 1 தடவை சண்முக கவசம், குறைச்சலாகவே சொல்லிக்கிறேன், 1 தடவை சண்முக கவசம், சரிங்களா? செஞ்சு முடிச்சுட்டு இதை படிக்க ஆரம்பிங்க. மயூர பந்தம், இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கண்ணிலும் படுவது மாதிரி வைத்துக்கொள்ளும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். மந்திர தந்திர எந்திரங்கள்லாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது, அருளாளர்கள் கொடுத்த வழி தான் நமக்கு முக்கியம். சில விஷயம், அதாவது பெரிய ஒரு தங்க கதவு இருந்தாலும் அதனுடைய சாவி இத்துணுண்டு தானே இருக்கும். நம்ம நினைப்போம், என் பெரிய பெரிய பிரச்சனையோடு உட்காந்துட்டு இருக்கம்மா, நீ ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் இல்லை, அதுக்கான சாவி எளிமையாக தான் இருக்கும். அதை புரிஞ்சுண்டு அது மேலே நம்பிக்கை வச்சா கதவு திறந்துடும். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய மயூர பந்தம் இது எதை கொடுக்கும் என்றால், என் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீவினைகளை போக்கும். கண் திருஷ்டி, கண் திருஷ்டி உண்மையா பொய்யா? நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகா உப்புலாம் வச்சு சுற்றுவோம், அது உண்மையா பொய்யா? சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். ஏன்னா சயின்டிஃபிக்காக சொன்னால் பெரியவங்களுக்கு கூட கொஞ்சம் ஆமாம் உண்மைதான்னு தோணுது. இப்போ இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, என்னுடையது ஆண்ட்ராய்டு ஃபோன், முகம் பார்த்தா அன்லாக் பண்ணலாம், முகம் பார்த்தா அன்லாக் ஆகுது. முகத்தை நான் முதல்ல காமிக்கணும், அதுக்கப்புறம் என் முகத்தை பார்த்து உன் முகத்தில் முழிச்சம் பேரன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் என் ஃபோன் சொல்லவே சொல்லாது. இப்போ முகத்தை நல்லா காமிப்பேன், முதல்ல என் முகத்தை அது கேப்சர் பண்ணிக்கும், ஃபேஸ் அன்லாக்குன்னு பேர். அடுத்த நாள் பார்க்குறேன் அன்லாக் ஆயிடுச்சு. 3வது நாள் என்ன பண்ணுறேன், இந்த மொபைல் கிட்ட விளையாடுறேன், கண்ணை மூடிண்டே பார்க்குறேன், அன்லாக் ஆகலைங்க, கண்ணை திறந்தால் தான் ஆகுது. அப்போ என் கண்ணிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் பாஸ் ஆகுதுல்ல. அப்போ அருளாளர்கள் நல்ல பார்வையாக பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஞானிகள் கிட்ட போகிறீங்க, எல்லாம் நல்லாயிடும், சரியாயிடும், கவலைப்பட போயிட்டு வா அப்படின்னு யாராவது கண்ணால் பார்த்து சொல்லும் பொழுது நயன தீட்சைனே பேர் அதுக்கு. கண்ணாலேயே குருமார்கள் தீட்சை கொடுப்பாங்க, ஞானத்தால் தொட்டு திருவடின்ற மாதிரி கண்ணால் பார்த்தே தீட்சை உண்டு. மீன் கண்ணால் பார்த்தே குஞ்சை பொறிக்க வச்சிருமோ, அப்போ கண்ணுக்கு பவர் உண்டு. மீனாட்சி அப்படி தானே நம்மளை காப்பாத்துறா, அப்போ அவ கண்ணுக்கு பவர் உண்டு, நமக்கான கண்ணுக்கும் ஏதோ ரேஸ் போகுது. சரிங்க, இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். மகாபாரதம், துரியோதனன், உனக்கு அழிவே இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க எல்லாரும். ஒரு ஐடியா என்ன, உன்னுடைய அம்மா காந்தாரி பிறவியில் குருடு கிடையாது. யார் பிறவியில் கண் பார்வை இல்லாதவர்? தந்தை தான், திருதராஷ்டிரர். ஆனால் காந்தாரிக்கு பார்வை உண்டு, ஆனால் கணவருக்காக கண்ணை கட்டிக்கிறார்.
அப்போ ஒரு அவயத்தை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைன்னா அதனுடைய பவர் ஜாஸ்தியே. இப்போ நான் மௌன விரதம் இருக்கேன், மௌனமாக இருக்கேன், மனசுக்குள்ள முருகாமல் நினைக்க முருகாமல், அடுத்த நாள் காலையில் பேசும் பொழுது நீங்கள் வரீங்க, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நடந்துடும். இதுதான் நடக்கும். இன்னொரு விஷயத்த நீங்கள் தவறாக எடுத்துக்கலன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டா வேற கோயில்களுக்கு போய் ஊதிண்டு வருவோம். இந்த பழக்கம் உண்டா? வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போய் நிற்போம். சுவாமியை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக இல்லாமல் நம்ம பேசலாம், அந்த கருத்தை மட்டும் சொல்கிறேன். அதுவும் வெறுமனே இருக்கக்கூடிய பக்தர்களை போய் ஊதுங்க ஊதுங்கன்னு சொல்லுவோமா? இரவு நேரத்தில் காவலர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். உள்ள அவர்கள் இறைவனை வழிபாடு செய்து வந்த பிறகு ஊதுவார்கள். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அதை பயன் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லாதீங்க. குழந்தைங்க பச்சையாக வயிற்றுப்போக்கு பண்ணுவாங்க, நம்பிக்கையோடு போவோம். நம்ம பாரத தேசம் மாதிரி எல்லாரையும் அரவணைக்கிற கூட்டமே கிடையாதுங்க. பிறரையும் மதிப்போம். நம்ம ஊதுவாங்க, சரியாகுது. அவங்க யார் ஊதினா சரியாகிறதுக்கு? டாக்டரா? வெறும்னே கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க. என்னங்க எப்படி இருக்கு, கொஞ்சம் ஊதி கொடுங்களே, மாட்டோம். அந்த பிரார்த்தனை முடித்து விட்டு வரும் பொழுது ஊதுவார்கள், நடக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்படி ஊதுவதற்கு என்றே அவர்கள் இறைவன் நாமாவளியை சொல்லிவிட்டு பேசாமல் வருவாங்க, ஊதுவாங்க. அப்போ நாமாவளி சொன்ன வாய் பேசாமல் இறைவனை பற்றி பேசிய வாயிலிருந்து வரும் ஒரு காற்று கூட வல்லமை கொண்டதுன்றது நமக்கு நம்புறோம்ல. இது நம்ம பாட்டி வைத்திய முறை தானே, மாற்று கருத்தே இல்லை. அப்போ நமக்கும் தெரியாமல் அந்த கண்ணினால் வரும் திருஷ்டிகள், தீய நன்மைகள் நடக்கிறது என்றால் தீமைகளும் நடக்கும். காந்தாரி ரொம்ப நாள் கண்ணை யூஸ் பண்ணலை, கண் பார்வை. நம்ம கூட அதனால தான் சொல்கிறாங்க ஞானிகள், வேதாத்ரி மகரிஷியினுடைய தவம் செய்தால் கண்ணை முடிஞ்சு பண்ணும் பொழுது அதுக்குள்ளே நிறைய சக்தி கிடைக்குமா. கண்ணை திறக்கும் பொழுது கண்ணாடி முன்னாடி உட்காருங்கன்னு. ஏன்னா அந்த பவர் நமக்கே பல மடங்காக மாறிடும். அதை செய்யும் பொழுது தான் வள்ளல் சுவாமிகளுக்கு கண்ணாடியில் திருத்தணி முருகன் ஆறுமுக சுவாமியாக வந்திருக்கு. இப்போ காந்தாரி பார்வை உள்ளவள், ஆனால் அந்த பார்வை சக்தியை இழக்காமல் தன்னுடைய கணவருக்காக கட்டிண்டா. கயட்ட வேலை, அவள் பார்வைக்கு இப்போ பெரிய சக்தி இருக்கு. அந்த பார்வையில் இருக்கும் சக்திகளோடு யாராவது ஒருத்தரை பார்த்தா அவங்க உடம்புல எந்த இடமுமே அழியாது. அதுவும் மகன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ நல்ல பார்வையில் பார்ப்பான். அப்போ சொல்கிறாங்க, துரியோதனனை கூப்பிட்டு பிறந்த மேனியாக நிற்க வைங்க, உடம்புல ஒட்டு துணி இருக்கக்கூடாது, பிறந்த மேனியாக நிற்க வைங்க. காந்தாரி கண்ணை திறந்து பிறந்த மேனியாக இருக்கிற துரியோதனனை ஒரு தடவை பார்த்துடட்டும், அவனுக்கு உடம்புல எந்த அடிப்பட்டாலும் எதுவும் ஆகாது. அப்போ கிருஷ்ணர் வர, பிறந்த மேனியாவா நிற்க போகிற? அம்மானாலும் வளர்ந்துட்ட துரியோதனா, உனக்கு வெக்கமாவே இல்லையான்ற. என்ன கிருஷ்ணா அப்படிலாம் பேசுகிறேன்? குழந்தையாக இருந்தால் உங்கள் அம்மா அப்படி இருப்பாங்க, இப்போ இவ்வளோ பெரிய ஆம்பளே ஆகிட்ட, பிறந்த மேனியாக போய் அம்மா கிட்ட நிற்க போகிறேன்ற. என்ன கிருஷ்ணா, மறைவிடத்தையாவது இந்தா வாழை இலத்தனா கொஞ்சம் மறைச்சிட்டு போய் நில்லு, அம்மானாலும் ஒரு மரியாதை வேண்டாம். அப்படியா, சரி. போனார், தொடை மறைவிடத்தை மறைச்சிட்டு நிற்கிற. அம்மா கண்ணை கைட்டலாமா? நின்னாச்சா? நின்னாச்சு. தன்னுடைய பார்வையில் இருக்கும் அனைத்து சக்திகளும் என்னுடைய முதல் குழந்தை துரியோதனின் உடம்பு முழுக்க போகட்டும், அவனுக்கு அழிவில்லாத பெருவாழ்வு கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சி கண்ணை கட்டி இப்படி பார்க்கறா. சில இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் கண்ணை கட்டி அவ சொன்னான், யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, இலையோடு வந்த அம்மா தானடா நான். அம்மா வளர்ந்துட்டம்மா, அம்மாம்மா நீ, எனக்கு இதுக்கு மேலே தெரியலடா, யாரோ வந்து செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டாங்கடா, அவ்வளோதான். அவனுக்கு தொடையால் தான் அழி. அப்போ ஒரு எந்த அவயத்தை நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பவர் உண்டு. அப்போ அந்த ஒரு விழிகளால் தீமையாக பார்த்தால் தீமையும் உண்டு, அது இருக்கக்கூடாதா? முருகனும் மயிலும் இருந்தால் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க, அதுக்கு மயூர பந்தம். அடுத்தது ரத பந்தம். முடிஞ்சால் இதை மட்டும் கூட ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து உங்கள் வீட்டு 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த ரத பந்தம் அப்படின்றத அழகாக படுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். இருள் பொருதா வம்பல சித்து என்னும் முருகாணி டிருவின்னோர் தேடும் அரு மருந்தே மான் பொருவாச்சீர் தேசு கரும்
செந்தினரும் தீர்த்த வீரல் ஓங்கு சிதவா சிறந்த மாவின் பருள் அப்படின்ற மாதிரி ஒரு எளிமையான தமிழ். ஒரு தடவை பொறுமையாக படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 6 தடவை. 6 × 6 எவ்வளோ வருது? 36. சதுரங்க பந்தம், வீட்டுக்குள்ள சொத்து பிரச்சனை, பங்காளி சண்டை, ரொம்ப நாள் கோர்ட் கேஸ். சதுரங்க பந்தம், எந்த காயை எங்கே நகர்த்தினா எங்கே போகும்னு சுவாமிக்கு நகர்த்தி கொடுப்பேன். சஸ்திர பந்தம், உங்கள் மேலே நான் தூக்கி போட்டால் அஸ்திரம்ங்க. இப்போ நீங்களும் நானும் வில் வித்தை பண்ணுறோம், உங்கள் மேலே நான் போடுறது அஸ்திரம். என்னை நானே பாதுகாத்து கொள்வது சஸ்திரம். அப்போ என்னையே எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய வேலினுடைய துணை சஸ்திரபந்தம். அது தொழிலுக்கும், அப்போ ஓன் பிஸ்னஸ்க்கு மட்டுமா இல்லை, வேலை பண்ணுற இடத்துலையும் இது இருந்தால் மாற்றங்கள் நிகழும். இந்த 6ல் ஒரு 3 நான் ரொம்பவே உபயோகப்படுத்தி நன்மை பெற்று இருக்கின்றேன். ஒன்று ரதபந்தம், இன்னொன்று சஸ்திரபந்தம், இன்னொன்று கமலபந்தம். அடுத்தது த்விதநாகபந்தம், இது சர்பதோஷம், குழந்தை பேரு, இதுக்கெல்லாம். அடுத்தது முக்கியமானது கமலபந்தம். மனசு இருக்கு பாருங்க, உடம்பு கூட சில சமயம் நல்லா இருக்கும், இந்த மனசு படுத்துற பாடு இருக்கு பாருங்களேன், கொஞ்சத்தில் ஓயவே ஓயாது. மனப்பாடுகள், மனக்கவலைகள், மன இறுக்கங்கள் போக்குவதற்கு இந்த கமலபந்தம், இதய கமலம்னு வாங்க. அப்போ இதய தாமரையில் யார் உட்காரணும்? நான் கஷ்டப்பட்டு தாமரையை வச்சு முருகா முருகான்னா அங்கே நல்லா சீட்டு போட்டு பொறாம கோபம் கவலை பிரச்சனை உட்காந்துட்ருக்கு. ஏய் எழுந்து போ, அது முருகனுக்கு போட்ட சீட்டுப்பா, நீங்கள் எழுந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த கமலபந்தம் நமக்கு துணை புரியும். கூப்பிட பகை கடிதம், அர்ச்சிக்க குமாரஸ்தவம், சண்முக கவசம். முடிஞ்ச உடனே முருகன் கிட்ட பூஜை செய்த இதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு வரும் வெள்ளியிலாவது துவங்குங்கள், பங்குனி உத்திரத்திலாவது துவங்குங்கள். முருகன் உங்களுக்கு என்னைக்கு சொல்கிறாரோ நீங்கள் அதை ஆரம்பிச்சுக்கோங்க. முடிச்சிட்ட உடனே 6 தடவை படிங்க. இப்போ பாருங்க, பாலதேவராய சுவாமிகள் என்ன சொல்கிறார்? 36 கொண்டு. அப்போ எந்த முருக மந்திரங்களையும் 36 தடவை சொன்னால் அதனுடைய பலன் பல மடங்கு ஆகும்னு நான் சொல்லலை, பாலதேவராய சுவாமிகள் சொல்கிறார். அப்போ இந்த 6 தடவை நீங்கள் படிக்கும் பொழுது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 தடவை சொன்னதற்கான ஒரு எண்ணிக்கை வந்துடும். 36 தடவை இதை சொன்னதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இருக்காது. இப்போ முருகன் கிட்ட நன்றி சொல்லி அழகாக கற்பூரம் ஏற்றி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலலீலா நமோ நம. நிறைய பேர் பாடுறீங்க, ஒன்றாவே பாடலாமா? 2 தடவை பாடுறேன், தெரியாதவங்களுக்கும் எளிமையான வார்த்தை தான். தீபமங்கள ஜோதி நமோ நம, தீபமங்கள, முருகனுக்கே கேட்கலையாமே, தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலலீலா நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம. அடுத்தது எல்லாரும் கத்தி பாடுவீங்க. அருள் தாராய் அருள் தாராய். நிஜமாவே சிவசுப்பிரமணியர் பாப்பார், உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு உங்கள நிறைய பேரை கேட்டிருப்பார். அவர் என்ன கேட்குறாராம், பாடி இது மாதிரி வேண்டேன் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதனால் அடுத்த தடவை வந்தால் வாய் விட்டு, ஏன்னா நிறைய அருளாளர்கள் பாடல் மூலமாக இறைவனிடம் அடைந்திருக்கிறார்கள். ஏன் பாம்பன் சுவாமிகளாலும் அருணகிரியாராலும் அற்புதங்கள் செய்து போயிருக்க முடியாதா? ஆனால் அவர்களுடைய பக்தியையும் நம்பிக்கையும் இன்னும் கொடுப்பது எது? அவர்கள் கொடுத்த திருப்புகளும் பாடல்களும் தானே. அப்போ நமக்கு பாட வேண்டிய வேலை கூட கிடையாது, பாடி வச்சதை 1யோ 2யோ பாடுங்கப்பா அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதனால அடுத்த தடவை முருகர் கோயிலுக்கு வரீங்களா, யாரை பற்றியும் நினைக்காதீங்க, நம்ம வாய்ஸ் எல்லாருக்கும் எதை பற்றியாவது கவலைப்பட்டனா, உங்ககிட்ட வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு உங்களை மதித்து 2 நாளாக நான் கத்தி கத்தி பாடுற எல்லாருமே பெரிய பாடகர்களாக இருக்கணும்னா நம்மளால் பாட முடியாதுல்ல. சிலருக்கு நிஜமாகவே குரல் வளம் இருக்கும், குரல் வளம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் குழந்தை பாடினா நான் ரசிப்பேங்க.
என் குழந்தைக்கு 4 வயசு. அது தனம் தரும் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க, பாடுச்சு. தனம் தரும் இப்படி தான் பாடுது. ஐயோ அழகாக பாடுதே தான் பார்க்குறேன். என்ன ஸ்ருதியே இல்லாமல் பாடுற, இப்படியா பாடுவேன் கேட்போமா? அப்போ என் குழந்தை பாடுறது எனக்கு பரமானந்தமாக இருக்கா? நாம அவனுடைய குழந்தை தானே. நம்ம எந்த குரலில் பாடினாலும் அவனுக்கு அது ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அவன் கேட்கறது என்ன? கொஞ்சம் பாடி தான் என்கிட்ட கேளுங்களேன், எனக்கு பாட்டையாவது கொடுங்க, பக்தியை பாடலின் மூலமாக கொடுத்தால் உங்களுக்கு அருளை கொடுக்கின்றேன். அதனால் இதை வச்சு இதை 6 தடவை படிக்க ஆரம்பித்தா முதல் நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 5-6 நாள் தினமும் இதை மட்டும் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 6 தடவை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ரொம்ப பொறுமையாக படித்தா கூட 12-13 நிமிஷத்துக்கு மேலே போகாது. இதை நான் சொல்லலாமான்னு தெரில, கோச்சிக்காதீங்க. நெடுந்தொடர் பார்ப்பீங்க, நடுவில் விளம்பர இடைவேளை இருப்பான், அப்போ மியூட் போட்டாவது படிச்சிருங்க. ஆரம்பத்துலேருந்து கிளாப் தட்டில் சிரிக்கலைங்க, ஆனால் இதை தான் நீங்கள் ரசிச்சிங்கங்க. 6லேருந்து ஒரு அருளாளர்களையும் பண்ணால் இதுக்கு நீங்கள் ஆனந்தமாக சிரிச்சா மாதிரி நீங்கள் சிரிக்கவே இல்லை. அதனால் அதுக்கு நடுவில் மியூட் போட்டுருங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டான், இதுக்கப்புறம் எப்போ வருமோ அவள் நடந்து போய் முடிப்பா தெருமுனைக்கு, அதுக்குள்ளே நாளைக்குன்னுவான். கவலையே படாதீங்க. இன்னும் 2 விளம்பரம் வருதா, அதை இன்னும் 2 தடவை நம்ம படிச்சிடலாம். 2 சீரியல்குள்ளே அதை நீங்கள் முடிச்சிடலாம். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருத்தர் 2 பேர் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல முருகனை படிக்க, அதுக்கு இந்த மாதிரியாவது படிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு எளிய வழியில் நாங்கள் இந்த முருகனை கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கறது எதற்கு அப்படின்னா, அந்த ஆனந்தத்தை நீங்கள் இதை பெருக்கி கொள்ள உங்கள் வாழ்க்கை நெடுந்தொடர் அப்படின்றது ஆனந்தமாக இருக்கும். அந்த நெடுந்தொடர் மேலே இருக்கிற பற்று காதெல்லாம் போயிட்டு இப்படி உட்காரலாம். அப்படின்ற உண்மையான இன்பம் என்ன அப்படின்றத முருகப்பெருமான் நமக்கு காண்பிப்பார். முடிக்கலங்க, இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் எனக்கு இருக்குது, முடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. சென்னிக்குள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். முடிக்கிறோன்னு இப்போ எதுக்குமா காவடி சிந்து? எப்பவுமே நிறைவாக காவடி சிந்து பாடுவாங்க. நான் நேரத்தை கவர் பண்ணவும் பாடலை. இந்த காவடி சிந்தை நமக்கு அளித்த யார்? அவருடைய மகத்துவத்தை அடுத்த அருளாளர் அவர். சென்னிக்குள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் பூனை தீரன்னையில் வேலன். வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம் பணிநேசன். ஊரை வரமே தரு கழுகாச்சலபதி கோயிலின் வளம் நான் மறவா தே சொல்வன் மாதே. நிறைவுக்கு வர அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திரு புகழ் முழக்கும் பல அடியார்கன மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கோழும் கனலேறிய மெழுகாய் வருபவரே வரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். கதி காண்பார் இன்பம் பூண்பார். எவ்வளோ பாட்டு இருந்தாலும் இந்த காவடி பாடும்பொழுது அது நம்ம தமிழ், அது அந்த ஏதோ முருகனோடைய வாழ்ந்தோமோ ஏதோ பிறவில அப்படின்றத ஞாபகப்படுத்துதில்ல. ஒருத்தர் கிட்ட வராரு ஒரு பெரிய ஜமீன். தம்பி, அவர் ஜமீன்தார். சொல்லுங்க சாமி அப்படின்னு எழுந்துட்டு, நாளைக்கு தங்கத்தில் காவடி. கழுகாச்சல முருகன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான். பழனி முருகரை பார்த்தோம்ல, கழுகாச்சல முருகன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான்ப்பா. தங்க காவடி எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். ஜமீன்தார், நான் காவடி எடுத்தால் எவ்வளோ பேர் வருவாங்க தெரியும்ல? தெரியும் சாமி. என்கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் ஜமீன்தார், என்கிட்ட பணம் இருந்தாலும் தமிழில் அழகாக நீதாயா முருகருக்கு பாடுற. நாளைக்கு நான் காவடி எடுத்துன்னு வரும்பொழுது நான் நடுவில் கதாநாயகன் மாதிரி வருவேன், சுற்றிலும் மக்கள் வருவாங்க, தங்க காவடி, அத்தனை பேரை என்னை பார்க்குற மாதிரி ஒரு காவடி சிந்தை பாடுறியா? உங்கள் மேலே பாடணும்னா யோசிச்சிருப்பேன், நீங்கள் முருகன் மேலே தானே பாட சொன்னீங்க. கரும்பு தின்ன கூலியா பாடிட்டா போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை ரெட்டியார். ரெட்டியார்னா அவர்களுடைய தாய்மொழி என்னங்க? தெலுங்கு. ஆனால் தமிழில் முருகனுக்கு
காவடி சிந்து அப்படின்றத பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள். கழுகுமலை ஊற்றுமலை ஜமீன்தார். ஒரு ஜமீன்தார் கேட்கிறார், இந்த அண்ணாமலை ரெட்டியார் ஒரு சாதாரண விவசாய குடும்பம், 5 பொண்ணுங்க ஒரே பையன், 1861 19ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். எப்போ பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாராம். அப்பா திட்டுவாரான், டேய் பொண்ணு பொண்ணா பிறக்குதுன்னு பையனா பிறக்கணும்னு பார்த்தா என்னடா பண்ணுற, வாடா வந்து வேலை பண்ண, இருப்பா இயற்கையெல்லாம் நல்லா இருக்குப்பா, டேய் இயற்கையை பார்க்காத சோம்பேறியா இருக்க வாடா அப்படின்னே சொல்லி 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 சொன்னார்னு ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்லாமல், இது எந்த இடம், சங்கரன் கோயில் கிட்ட இருக்கிற கரிவலம் நல்லூர் அப்படின்ற இடத்துக்கிட்ட இருக்கிற ரெட்டியார் குடும்பம். இங்கேருந்து அப்பா கிட்ட சொல்லாமல் ஒரு நாள் போகிறார். கழுகாச்சலம்ன்ற ஒரு அழகான கோயில், ரொம்ப அழகாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் போங்க, ஒரு மலை கோயில் அது. அந்த கழுகாச்சலம் முருகன் கோயிலுக்குள்ளே போகிறாரு. தூக்கமாக வருது, தூங்குறாரு, கதவும் முடியாச்சு. எழுந்து பார்த்தா இருட்டாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்கே, பசிக்குதே, பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறார். கனவுல யாரோ வந்து சாப்பாடு கொடுக்கறது மாதிரியான ஒரு உணர்வு. அடுத்த நாள் காலையில் வாயிலேருந்து தமிழாக வர ஆரம்பிச்சாச்சு. அவர் எழுதியது தான் 24 பாடல்களை கொண்ட சென்னிக்குளம்ன்ற ஊர் அவருடையது. சென்னிக்குள நகர்வாசன் தேரும் அண்ணாமலை தாசன் அப்படின்றது பாடியிருக்கார். சிந்துக்கவி பேர் அரசு அப்படின்றது அவருக்கான ஒரு பெரிய ஒரு இது. அவர் அன்னைக்கு அடுத்த நாள் வராராம் அந்த ஜமீன்தார் தங்க காவடி எடுத்துட்டு. அவர் பாடுறாரு, அங்கே இருக்கிற கூட்டமே இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது காவடி சிந்துன்னு. இப்போ முதல்ல முருக பக்தர்கள் உள்ளம் முருகி காவடி சிந்தை பாட காரணமாக இருந்தது அண்ணாமலை ரெட்டியார். இவரை திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள், ஐயா நீ குலத்திலும் ரெட்டி அறிவிலும் இரட்டி அப்படின்னு ஒரு ஸ்லேடையாக புகழ்ந்திருக்காரு. அவ்வளவு அழகான தமிழ் அவர் கொடுத்தது தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கும் காவடி சிந்து. அதை வச்சு தான் நிறைய காவடி சிந்தெல்லாம் வந்தது. அழகு தெய்வமாக வந்த பழனிமலை மீது நின்ற ஆதிசக்தி அன்னை தந்தபாலன். இது வந்து பெரியசாமி தூரன்ற ஒரு அறிஞர் அவர்கள் பாடுகின்றார். எவ்வளவு பேர் பாடல்களை கொடுத்தாலும் காவடின்னு அந்த சிந்து ராகத்தை கேட்டாலே நம் மனதில் வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அழகன் முருகப்பெருமான் தான். அதனால் இன்று யாரையெல்லாம் தரிசனம் செய்தோம், திருமுருகாற்றுப்படை அருளி செய்த நக்கீரத்தேவர், அவ்வை பிராட்டி, முருகன்கிட்ட பெரிது பெரிதுன்னு எதனால் திருப்பி திருப்பி கேட்குறார். எப்படி பாட்டி உலகம் பெருசு, எப்படி பாட்டி பிரம்மா பெருசு, அவரே அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கார், எப்படி பாட்டி, எதனால் முருகனுக்கு திருப்தியான ஒரு பதில் சொல்லணும். இப்போ எனக்கு தெரியலன்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுப்பேன். எனக்கு தெரிஞ்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா நான் எதிர்பார்க்கிற பதிலை நீங்கள் சொல்கிற வரையும் நான் விட மாட்டேன். இப்போ முருகனுக்கு ஒரு பதில் வேணும். என்ன உலகத்திலேயே பெருசு அவங்க அப்பா சிவபெருமான் மனசில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பெருமை. அந்த பதில் வர வரைக்கும் பாட்டி வேற அதில் பாட்டி அதில் பாட்டி அப்படின்னு உரிமையாக தமிழில் விளையாடி தொண்டர் பெருமை எவ்வளவு பெரிது அதை சொல்ல முடியுமா என்று அவ்வை மூலமாக முருகப்பெருமான் வரவழைத்தான். அவ்வையை தரிசித்தோம், அருணகிரிநாதரை தரிசனம் செய்தோம், கொஞ்சம் ராமலிங்க வள்ளலாரையும் நாம் தரிசனம் செய்தோம். அடுத்தது துரைசாமி கவிராயர் அவரை தரிசனம் செய்தோம், பாம்பன் சுவாமிகளை தரிசனம் செய்தோம். நிறைவாக திரு அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தை அருளி செய்தவர், அவரையும் தரிசனம். வேறு யாரையும் விட்டுட்டேனா? பட்டினத்தாருடைய சேந்தனார், திருவிடைக்கழியில் இருந்தார் இல்லையா, சேந்தனார். இப்படியாக பார்த்தோம். நாளைக்கு இன்னும் நமக்கு தேவைப்படுகின்ற சுவாரஸ்யமாக ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்ளுகின்றார், ஒரே மாதிரிலாம் இல்லை. எவ்வளவு விதவிதமாக முருகப்பெருமான் பக்தரை ஆட்கொள்ளுகின்றார். அப்படி முருகன் ஆட்கொண்ட இன்னும் பல பக்தர்களை நாளைய தினம் தரிசிப்போம். நம்மை தேடி முருகனுடைய அருள் வந்திருக்கு. அதனால் நீங்கள் இதை ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. இதை தினமும் படிக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். ஒரு மண்டலம் அப்படியே மனமுருகி பிரார்த்தித்து படித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருந்தால் அதை கொடுத்தவர்களுக்கும் வாழ்த்துவோம். இது மாதிரி ஏற்பாடு பண்ண கோயில் அமைப்பினருக்கும் நன்றி சொல்லுவோம். முருகன் அடியார்களுக்கும் நாம் தலைவணங்கி முருகப்பெருமானின் திருவருளை பெறுவோமாக.
வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். இதுகாரும் கேட்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் முருகப்பெருமான் திருவருளாக குருவருளாக என்றென்றும் இருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.